நாம் எல்லாரும் எழும்பி நின்று வேதத்திலிருந்து ஒரு பாகத்தை படிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 31வது வசனத்திலிருந்து 36 வரை நாம் படிப்போம். 31 முதல் 36 வரை. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாக என் சீஷர்களாயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய செய்தி, யாருடைய தாக்கத்தின் கீழ் நீ செயல்படுகிறாய்? அண்டர் வாட் இன்ஃப்ளூயன்ஸ், அண்டர் ஹூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஆர் ஃபங்க்ஷனிங். இன்ஃப்ளூயன்ஸ் என்கிற ஆங்கில சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று செல்வாக்கு, இன்னொன்று தாக்கம். ஒரு சில விஷயங்களை, அந்த தாக்கத்தை கூட இப்படியும் சொல்லலாம், அந்த தாக்கத்தினுடைய உச்சபட்சம்தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வாக்காக மாறுது. ஆக இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையை நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ யாருடைய தாக்கத்துக்கு கீழே இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் தாமே இந்த கேள்விக்கான விடயத்தை தமது வார்த்தையில் அருளுவாராக. தலைவணங்குவோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் ஜீவாதிபதியை, வார்த்தையின் எழுத்தாளரும் ஆசிரியருமாய் இருக்கிறவரை, இயேசுவின் நாமத்தில் வார்த்தை அபிஷேகித்து தாரும். உமது ஊழியக்காரனாகி என்னை உம்முடைய அதிகாரத்துக்கு கீழே வைத்திருக்கிறீர். ஐ எம் ஸ்டாண்டிங் அண்டர் யுவர் அத்தாரிட்டி லார்ட். உம்முடைய வார்த்தையை அபிஷேகித்தது போல என்னை நீர் அபிஷேகித்திரளும். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த குருதியை கொண்டு என்னை பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கும். என் வாயின் வார்த்தைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தபோது தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு இந்த காரியத்தை அவர் பேசுகிறார். இது புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசின உடனே இவனுக்குள்ளெல்லாம் ஒரு எண்ணம் வந்துருச்சு, நாம் எங்கே அடிமையாக இருக்கிறோம். அதாவது அவன் தான் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறாங்கிறத யாருக்கு தெரியல, அவனுக்கு தெரியல. அவன் என்னவோ நினைச்சிருக்கிறான், ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு சுதந்திரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தன்னை குறித்து ஒரு கற்பனையை இருக்கிறான். ஆனால் இயேசு அவர்களை பார்க்கும்போது அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தின் நிலைக்குள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு பெருமையான ஒரு பிரதியுத்தரம் என்னன்னா, பதில் என்னன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. யாருடைய சந்ததி? நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு என்னவா இருக்கவில்லை? அடிமையா இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீங்கள் சொல்வது எப்படி? அப்போ இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் ஒரு மனிதனை அடிமைத்தனப்படுத்தும். பாவ பிரமாணம், மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது பாவம் என்கிற பிரமாணம் அவனுக்குள்ளே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை படைக்கும் போது ஒரு தெரிந்து கொள்ளுகிற அதிகாரத்தோடு படைத்தார். God created him with a power of choice. எது வேண்டுமானால் என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். மற்றவர்களுக்கெல்லாம் அது கிடையாது. அது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் போய் ஒரு அழகான ஒரு கிளியை போய் நான் நான் வெஜிடேரியனாக மாற்ற போகிறேன்னா அது கிளியை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா அதனுடைய பழக்கமே அது பழங்களையும்
காய்களை தான் அது சாப்பிடும். அது படைப்பில் அது ஆண்டவர் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரோ, டிஃபைன் பண்ணியிருக்கிறாரோ அது அப்படி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. அது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடு, ஆடுகள், இந்த மாதிரி நம்முடைய கால்நடைகளுக்கெல்லாம் நீங்கள் அசைவ உணவெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது சாப்பிடாது. அது இலைகள், தழைகள் இதுதான் அது சாப்பிடும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தை அவர் டிசைன் பண்ணும்போது அந்த மாதிரி அழகாக அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. விஷயங்களை வந்து கவனமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தெரிந்து கொள்ளுவதின் அதிகாரம், த பவர் ஆஃப் சாய்ஸ் ஆண்டவர் அவனுக்குள்ளே வச்சு அவரே சொல்கிறாரு, ஜீவ விருட்சம் வச்சிருக்கிறேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், உனக்கு எது வேணுன்றதை நீ சூஸ் பண்ணிக்கோ, ஆனால் இதில் நீ பங்கு பெற்றால் முடிவு இது, இதில் பங்கு பெற்றால் முடிவு இதுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் விலக்கப்பட்ட விருட்சத்தை குறித்து எச்சரிக்கை அவனுக்கு கொடுத்திருந்தும் இவன் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தில் அவன் பங்கு பெற்றபடினால தான் பாவம் அவனுக்குள்ளே பிரவேசித்தது. அப்போ பாவம் அடுத்து அவனை மரணத்துக்குள்ளே கொண்டு வந்தது. தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். பாவம் அவனை அடிமைப்படுத்த ஆரம்பித்தது. அதனுடைய விளைவு என்னவென்றால் அது மரணத்தை வருவித்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஜீவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலை தான் என்னதுங்க? மரணம். அப்போ ஜீவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது ஜீவன் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள ரத்தத்தில் ஓடுற அந்த உயிராகிய ஜீவனை பற்றி அந்த இடத்துல பைபிள் பேசலை. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. மனிதன் பாவம் செய்த போது யாரை விட்டு பிரிக்கப்பட்டான்? தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். பிரிக்கப்பட்ட மனிதனை தெய்வத்தோடு இணைக்கிற ஒரு ஒப்புரவாகுதலின் இணைப்பின் வேலையை தான் இயேசு கல்வாரியிலே செய்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். இப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் பார்க்குறாரு. உலகம் பாவத்துக்குள் இருக்கிறது, சாபத்தின் கட்டுகளுக்குள் இருக்கிறது, தலைமுறை பாவங்கள். வேதத்தில் படிக்கிறோம், ஒரு மனிதன் செய்த பாவத்தை 6ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஆண்டவர். அப்போ நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய கிரியைகள், நாம் செய்த நன்மைக்கு நற்பலனும் நாம் செய்த தீமைக்கு தீய பலனும் செய்தவங்களாகிய நம்மோடு போயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அது தலைமுறை தலைமுறையாய் பாதிக்குது. அப்போ இது எல்லாமே மனிதனை பாவம் என்கிற ஒரு அம்சம் என்ன பண்ணுதுன்னா கட்டி அவனை நாசப்படுத்துது. அப்போ ஒரு மனிதன் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே, இஃப் he is under the influence of the sin, பாவத்தினுடைய தாக்கத்துக்கு கீழாக அவன் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிற வரைக்கும் அது விட்டே விடாது. இன்னைக்கு காலையில் பாட்டது போல அலங்கோலமாய் கிடந்தாலும் அப்படின்னுது. அலங்காரமாக இருந்த மனுஷனை அலங்கோலமாய் மாற்றினது எதுங்க? பாவம் தான். பாவம் அவ்வளோ வலிமையானது. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை அவனுக்குள்ளே உண்டாக்கி கடைசியில் அவனை ஒன்றுமற்றவனாக மாற்றி விடுகிறது. இந்த ஒரு காரியத்தை, அதுதான் பாவம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். வியாதிக்கு மூல காரணம் பாவம்தான். சாபத்துக்கு மூல காரணம் பாவம்தான். அப்போ இதில் இப்போ எதை சரி பண்ணணும்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பிரச்சனையை சரி பண்ணுறதை விட பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிற காரியத்தை சரி பண்ணாலே மற்றது என்ன செஞ்சிருங்க, சரியாயிரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் என்ன பண்ணுவீர்கள்? ஆமாம், நீ ஆபிரகாமின் பிள்ளையாக இருந்தனா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தாக்கம் எதில் செயல் தெரியும்? ஆமாம், கிரியையிலே தெரியும். அப்போது ஒரு மனிதன் இன்றைக்கு எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான் என்கிறதனுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எதில் தெரியணுங்க. நேற்று தினத்தின் செய்தி எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு மனிதன் எதோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறானோ அதனுடைய தாக்கம், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிருங்க, வந்துடும்.
என்கிட்ட ட்ரைனிங் படித்த பிள்ளைங்கள்லாம் நல்ல வசனத்தை ஆழமாக கதிர் எங்கே போனாலும் நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்ல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் கூட்டங்களில். செய்தியை கேட்ட உடனே எல்லோரும் ஓடி வந்து கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் ஜானி பிரதர் கூட இருக்கிறீங்களான்னு. ஜானி பிரதருக்கு பிரசங்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் என்ன செய்யுங்க. ஆமாம். ஆனால் கூடையே இருந்தும் கூட ஒன்றுமே பிரசங்கம் பண்ண தெரியாத தத்திங்களும் இருக்குதுங்க. அது வேற காரணம். அவன் வந்து வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே இருக்கிறதுனால அது என்ன செய்ய மாட்டேங்குதுங்க. அப்போ சரியான நெருக்கம், சரியான இணைப்பு என்ன பண்ணுதுன்னா, நல்ல விஷயத்தை ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டு போய் சேர்க்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப பெருமையா சொல்றீங்க நாங்கள் யாருடைய பிள்ளைகள். அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சான்? நீ பண்ற அட்டூழியத்தெல்லாம் செஞ்சான். அவன் ஒரு தேசத்துக்காக பரிந்து பேசுகிறவனா இருந்தான். சிறைப்பட்டு போன மக்களை யுத்தம் பண்ணி மீட்டு கொண்டு வரக்கூடியவனா இருந்தான். ஒரு ராஜா, ஏதோவின் ராஜா பொருளை கொடுத்து ஜனத்தை கேட்கும்போது இதில் இருக்கிற ஒரு விஷயத்தை கூட என் கையால் என்ன பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். ஏன்னா கடைசியில் நீ என்ன சொல்ல, ஒன்னால நான் என்ன ஆயிட்டேன்ற, சீமானாயிர. நீ ஒரு புறஜாதியான ராஜா, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் உன் கை நீட்டி வாங்குறது எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நீ ஆண்டவர் அறியாத அந்நிய மனுஷன். நீ வச்சிருக்கிற பொருளும் பண்டமும் பணமும் காரியமும் எந்த வழியில் வந்துச்சோ எனக்கு தெரியாது. அதை நான் கையில் நீட்டி வாங்கினேன்னா நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் தான் பெரிய ஆளாக்கினேன், நான் தான் செஞ்சேன். என்னுடைய உயர்வு மேன்மை யாரால் வரணும்? கர்த்தரால் வரும். அதுக்காக கர்த்தரே நேராக வானத்திலேருந்து ஓட்ட போட்டுட்டுலாம் வரமாட்டாருங்க. ஆண்டவர் சரியான ஆட்களை கொண்டு சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். God never takes us to under the wrong influence. தவறான தாக்கம் உள்ள ஒரு நிலைப்பாட்டின் செல்வாக்கின் நிலைக்குள்ளே கர்த்தர் ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போக மாட்டார். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் பஞ்ச காலம் நேர்பட்ட போது தீர்க்கதரிசியை போஷிக்கிறதற்கு அந்த ஊரில் வேற இடமே இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். காரணம் அதுதான் கர்த்தர் ஏற்படுத்தின பாதை. அப்போ கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னங்கிறது என்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். அப்போ ஆபிரகாமினிடத்தில் பேசப்படுவதற்கும் எடுத்து சொல்லப்படுவதற்கும் மெச்சிக்கொள்வதற்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஆட்கள் விட்டுட்டாங்க. ஆனால் பெத்த பேர் என்ன மாத்திரம் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவன் எல்லாத்துலேயும் தசமம் வாங்க கொடுத்தான், நீ கொடுக்குறியா? ஒரே பிள்ளைய கொடுத்துட்டு உசுரோட வேணும்னு கேட்குறாரு. கேட்டவொடனே கூப்பிட்டு போயிட்டாம்ல, அது கொண்டாலும் செய்ய முடியுமா? அப்போது ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுவது பிரச்சனை இல்லை. ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆனால் ஆபிரகாம் செய்த கிரியைகள் என்ன பண்ணணுங்க? ஆமாம். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து அடிக்கடி சொல்லிக் கொள்வோமானால் நமக்கும் தெய்வத்துக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அப்போ அவருடைய செயல்பாடுகளுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கு என்ன ஒரு இணக்கமும் நெருக்கமும் இருக்கிறது? இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, 41வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் என்ன பண்ணவர்கள் அல்ல, பிறந்தவர்கள். எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் பேர் என்ன தெரியுமா? யெகோவா. நீ என்ன புதுசாக வந்து எங்களுக்கு வந்து பைபிள் கற்றுக் கொடுக்க வந்திருக்க அப்படிங்கிற லெவலில் பேசுகிறான். ஆண்டவர் சொல்கிறார் இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்களுக்கு பிதாவாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? ஆமாம், எனக்கு ஆர்த்தர் டேவிஸ் ஐயாவை தெரியும், ஆர்த்தர் டேவிஸ் ஐயாவை நேசிக்கிறேன்னா நீ யாரையும் நேசிக்க தெரியணும். ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? ஜானி டேவிஸை நேசிக்க தெரியணும். என் பேரை உனக்கு தெரியாமல் எங்கள் அப்பன் பேரை சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போது நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா உன்னை மாத்திரம் எப்படி நான் நேசிக்க முடியும்? உனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்கல்ல, உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, உனக்கு ஒன்று ஒரு குடும்பம் இருக்குதுல்ல. இஃப் ஐ லவ் யூ, ஹேவ் டு லவ் எவ்ரி ஒன். எல்லாரையும் நான் நேசிக்கணும், ஒன்று போல நேசிக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். அப்போ தான் நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அந்த அன்புக்கு என்ன உண்டுங்க? அர்த்தம் உண்டு. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு பிதாவாய் இருந்தால் அவருடைய குமாரனாய் இருக்கிற என்னிடத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்?
அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் எப்படி வரவில்லை, சுயமாக வரவில்லை, அவரே என்னை என்ன செய்தார், அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒருத்தன் தன்னை குறித்து ரொம்ப மிகப்படுத்தியோ அல்லது உள்ளான நிலையிலேயோ எப்படி சொன்னாலும் சரி, அதனுடைய அர்த்தம் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நேசிக்க தெரியணும், உபதேசத்தை நேசிக்க தெரியணும். எனக்கு ஒரு வாலிப தம்பி ஒருத்தன் தெரியும், வெளியூர்லேருந்து சில சமயத்தில் ஃபோன் பண்ணி, அவன் இப்போ தான் கொஞ்சம் ஊழியத்தில் அப்படியே வளர்ந்து வரான். ஸோ என்கிட்ட சில நேரங்கள் ஆலோசனை எல்லாம் கேட்பான், சொல்லுவேன். ஆனால் திடீர்னு நிறைய கொஷின்லாம் கேட்பான், இதில் பைபிள்லேருந்து பயங்கரமாலாம் கேட்பான். ஒரு நாள் புடிச்சா அவனை, நீ கேட்குற கேள்வியை பார்த்தா என் செய்தி ஒன்று கூட நீ கேட்க மாட்டேங்கிறங்க, இதில் நல்லா தெரியுதுன்னு அதோடு நிறுத்திட்டான். அங்கிள் அப்படியே அங்கிள், அங்கிள் இப்படி அங்கிள், இந்த வாய் உதாரு நமக்கு தான் கரெக்டாக தெரியும் இல்லை. சில நேரத்தில் தேவனுடைய ஆவினால் அறிவை உணர்த்து வசனத்தில் இது இன்னும் மசாலா தடவுறாங்கன்னு நமக்கு நல்லா என்ன செய்யுது, தெரியுது. ஆண்டவரே இவனுடைய உண்மையான நிலைப்பாடு எதுங்கிறத கேட்சப் பண்ண எனக்கு உதவி செய்ய கப்புன்னு மாட்டிக்கிட்டான். நீ ஊழியத்தில் வளரணும்னு ஆசைப்படுற, நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுற, உட்காந்து ஒரு லட்டு மாதிரி செய்தி கொடுத்து வச்சுருக்க, உட்காந்து டெய்லி ஒரு செய்தியை ஒரு நாள் உட்காந்து ஒரு பாடம் மாதிரி கேளு போதும், அதை நோட்ஸ் எடு. சில நல்ல பிரபல்யமான ஊழியக்காரர்கள் ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பைபிள் உங்கள் செய்தியை யூடியூப் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு நோட் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போய் கதவை சாத்திக்கிடுவேன். உட்காந்து பொறுமையாக கேட்டு, நான் உங்கள் செய்தியை கேட்குற நேரமே மணி நைட்டு 11:30 மணி 12 மணி தான். ஆனால் அந்த நிசப்தமான நேரத்தில் கேட்டால் தான் அந்த மண்டையில் ஏறும். அதுக்காக நடராத்திரி கோயில் வைக்க முடியாது என்னால். கேட்குறேன், அதை நிறைய கற்றுக்கிறேன், அதை அடுத்த வாரம் என்ன பண்ணுறேன், சபைக்கு பிரசங்கம் பண்ணுறேன். அப்போது ஒரு மனிதன் நம்மளோடு காட்டுகிற அந்த அன்பினுடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணுங்க, உபதேசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ உபதேசத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்குதுங்க, நெருக்கம் இருக்கிறது. அப்போது ஒரு மனிதன் இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு வெளிப்புறமான நிலையிலே ஒரு மாதிரி ஒரு மனுஷீக ரீதியான நிலையிலே, எங்கள் ஊழியக்கார போல, எங்கள் பாஸ்டரை போல, எங்கள் அண்ணனை போல, நொய்யை போல அப்படிலாம் பேசினான்னு வச்சுக்கோங்களேன், இஸ் அண்டர் த ராங் இன்ஃப்ளூயன்ஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தாக்கத்தினால் ஏற்படுகிற அன்பு என்னை நோக்கி நெருங்கி வரும்போது, என்னை பார்ப்பதை விட, என் புறம்பான தோற்றத்தை பார்ப்பதை விட, என் பேச்சை பார்ப்பதை விட, என்னுடைய மற்ற குணாதிசயங்களை பார்ப்பதை விட, என்னிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையோடு அது சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதுதான் நான் சில ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிடிக்கிற பாயிண்ட்டே அதுதான். இவன் வசனத்தோடு நம்மளோட கனெக்ட் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், இவன் நமக்கு சரிப்பட்டு வருவான். சிலர் என்னன்னா வசனத்துக்குள்ளே வரமாட்டான், சப்ஜெக்டை விட்டுட்டு வேற குப்பை கதையெல்லாம் பேசுவான். பாகிஸ்தானில் குண்டு போட்டாங்கல்ல அப்படிம்பான். சரி, எங்கே குண்டு போட்டாலும் சரி, உன் வீட்டில் போடல, கதையை பேசுகிறான்னா அவனுக்கு பேசுறதுக்கு என்ன இல்லை, இப்போ சப்ஜெக்ட் இல்லை. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, எதிர் வீட்டில் என்ன ஆச்சு, பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு, பஞ்சாப் பார்டர் என்ன, ஏய் தட் இஸ் நட் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். சப்ஜெக்டிவ் வா. ஏசு அங்கே தான் பிடிக்கிறார் அவங்கள. சும்மா அந்த ஆபிரகாம் தகப்பன் அதெல்லாம் பேசாத. மேட்ரு என்ன, ஆபிரகாமின் பிள்ளைகள்னா உனக்கு ஆபிரகாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆபிரகாமின் வார்த்தையை கேட்டான், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஸோ ஆண்டவருடைய தேவனுடைய சபை இன்னைக்கு இயங்குகிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்சிக பிரகாரமான இணைப்பினாலோ உணர்வுகளாலோ அல்ல, இது ஆவிக்குரிய நிலையில் இணங்குகிற ஒன்று. அதுக்கான ஒரு இணைப்பின் பாலமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையும் அவருடைய உபதேசத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்னை சகோதரனாக அங்கீகரிப்பானால், அவன் எனக்கு காட்டுற முதல் மரியாதை என்னன்னா, நான் சொல்ற வார்த்தையை அவன் என்ன செய்யணும், முதல்ல
ஏற்றுக்கொள்ளணும். பிரசங்கத்துக்கு என்ன பண்ணணுங்க? செவி கொடுக்கணும். இந்த மாதிரி நிலைப்பாடு இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்கிட்டையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஜானி பிரதர் வந்தால் ஏதாவது உதவி செய்வாங்களா, சர்ச்சு கட்டி கொடுப்பாங்களா, லேண்டு வாங்கி கொடுப்பாங்களா, இந்த மாதிரி சரீரப்பிரகாரமான அஜெண்டாக்களை வச்சுக்கிட்டு கிட்ட நெருங்குற ஆட்கள் இருக்கும். அப்போது என் மூலமாய் எனக்கு உண்டானவைகளை கொண்டு எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டாலோ எதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அல்ல என்பதை விட என் மூலமாய் சொல்லப்படுகிற வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் பிரதானமானது. தட் இஸ் த ப்ரையாரிட்டி. அப்போ அது அந்த இம்பேக்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மற்ற விஷயங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குங்க? தானாக வர ஆரம்பிக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 44வது வசனத்தில் தான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. உங்கள் பிதாவாகிய பிசாசானவன், இவன் தன்னை என்னன்னு யாருக்கு சொல்லிட்டா, யார் பிதான்னு சொன்னா? இப்போ சொல்கிறாரு, உனக்கு உண்மையான ஃபாதர் யாருங்கன்னு நான் காட்டி கொடுக்குறேன். உனக்கு ஆபிரகாம் அப்பனா இருந்திருந்தா, நீ ஆபிரகாமை அப்பனாவே அங்கீகரிச்சிருந்தனா உன் கிரியை மொத்தம் எதுக்கு டேலி ஆகும்? ஆபிரகாம் செய்கிறதுக்கு டேலி ஆகும். ஆனால் பேச்சு தான் நான் யார் பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள் வாய் உதார் சொல்கிறியோ, ஆனால் செயலுக்கும் இதுக்கும் பார்த்தா உனக்கு வேற ஒரு 7.5 யாராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அப்பாவாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்றாரு. நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ரொம்ப பேச பேச பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானோ, நீ உண்டானதே அவனாலன்ட்டார். அப்போது இந்த தேவனுடைய வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் உள்ள வேறுபாடை குறித்த ஒரு வெளிப்பாடை கர்த்தர் என்னவோ தெரியலைங்க, இந்த யோவானுக்கு கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார். இதை இந்த சுவிசேஷத்தில் அவர் பதிவு செய்தது இல்லாமல் எதுலேயும் பதிவு செய்கிறாருங்க? நிருபத்திலேயே ஒரு பதிவு செய்கிறார். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அங்கே தான் போவோம். இன்றைக்கி யோவானை விட்டு வெளியவே போக வேணாம். ஏன்னா இதை குறித்த அத்தனையான வசனங்களும் எதுக்குள்ளே தான் இருக்குதுங்க? யோவானுக்குள்ளேயும் யோவான் எழுதின நிருபத்தில் எழுதுக்குது. என்றைக்குமே இந்த யோவானை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 3 வெரைட்டி ஆஃப் புக்கை எழுதின ஒரு யுனிக்கான ஒரு சுவிசேஷன் யாருங்க? இவன் தான். ஒரு சுவிசேஷம், 3 நிருபம், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இது 3க்கும் கர்த்தர் வச்சிருந்தார் பாருங்க. இதில் சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுவினுடைய 12 சீடர்களிலே ஒருவன் ஆண்டு கொண்டு செத்தான். மற்ற 11 பேர் பவுல் உட்பட மற்றவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். யாரை தவிர? யோவானை தவிர. அவன் மாத்திரம்தான் பத்மத்தீவிலே ரொம்ப நாள் இருந்து தன்னுடைய வயோதிபத்தினுடைய முதிர்ச்சியில் அவன் மரித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. மற்றவர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். அவன் இயேசுனுடைய காலத்துக்கு அப்புறம் உடனடியாக மரித்த முதல் சீஷன் யாக்கோபு தான். அப்போ பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே நீ இருக்கிற. யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே? ஆமாம், உனக்கு அப்பா யாராக இருக்கிறாரோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் உனக்குள்ளே இருக்கும். பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அப்போது பிதாவானவருக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு இச்சை இருக்குது. அந்த இச்சைகளை இது என்ன பண்ணுதுங்கன்னா, அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆளுங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க? தள்ளிக்கிட்டே இருக்குது. தள்ளி அவங்கள என்ன பண்ண வைக்குதுங்க? செய்ய வைக்குது. காரணம், பிசாசு இச்சைகளை, ஆசைகளை, தேவையில்லாத காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அவனை அதில் செயல்படுத்த வச்சு இஸ் மேக்கிங் தெம் டு அண்டர் தேர் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ சொல்கிறாரு, அவன் ஆதி முதற்கொண்டு என்னவா இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவனிடத்தில் என்ன இல்லை? சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் என்ன செய்யவில்லை? நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா. இன்னைக்கு நமக்கு யார் பிதாவா இருக்கிறா? இயேசு தான் நமக்கு என்னவா இருக்கணுங்க? பிதாவா இருக்கணும்.
அப்போ அவர் நம்மளை இச்சைகளினாலே தூண்டி நம்மளை தவறான பாதைக்குள்ளே நடத்துகிறவர்ல, சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்க, அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவர் தாமே, அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை பொய்க்குள்ள அல்ல, எதுக்குள்ள நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ளே இருக்குவார். மேலும் சொல்லுகிறார் ஆண்டவர், அவனை பற்றி அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். பிசாசுக்கு ஒரு அற்புதமான வர்ணனையான வசனம்னா இது ஒன்று தான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது எதிலிருந்து பேசுகிறான்? தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். அப்போ இன்னைக்கு 2 வித்துக்கள் இருக்குது. இப்போ இந்த 2 வித்துக்களுக்கும் இடத்துல டகபார் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க? தேவனுடைய வித்துக்கும் பிசாசின் வித்துக்கும் இடையில என்ன நடந்துக்கிட்டே இருக்குதுங்க? ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த யுத்தம் எங்கே நடக்குதுன்னா, இதனுடைய தாக்கம் வெளியில் நடக்கிறத விட எதுக்குள்ளே ஜாஸ்தி நடக்குதுங்க? தேவனுடைய சபைக்குள்ளே நடக்குது. அப்போ சர்ப்பத்தின் வித்தாக இருக்கிற காயின் ஆபேலாக இருக்கிற தேவனுடைய வித்தோடு கூட போராடினான். அவன் என்ன வெளியில் உலகத்தில் இருந்து ஊதாரியாக ஒரு மாதிரி மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவனா? அப்படிலாம் கிடையாது. அவனும் காணிக்கைகளை கொண்டு எங்கே நின்றவன்? தேவனுடைய பிரசன்னத்தண்டில் நின்றவன். ஸோ பிசாசின் வித்து கூட அது தனக்குன்னு ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அது எங்கே நிற்குங்க? தேவ பிரசன்னத்தில் நிற்கும். நாம என்ன நினைப்போம், இது ஏதோ நின்றுக்குது, இவனு நம்மளை விட ரொம்ப பரிசுத்தவானா இருப்பான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சகலவற்றின் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் வேறுபடுத்தி அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போது அவன் தேவ பிரசன்னத்தில் நிற்கும் போது இவன் காணிக்க தூக்கிட்டு வந்தானா அவனும் காணிக்க தூக்கிட்டு வரான். மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாம் ஒன்று போல தெரியுது. ஆனால் எங்கே மாட்டிக்கிட்டான் தெரியுங்களா? அவனுடைய கிரியைகள் அவனுடைய சுயரூபத்தை என்ன பண்ணி கொடுத்துருச்சு? காட்டி கொடுத்துருச்சு. கொன்னதையும் கொன்னுட்டு ஆண்டவர் போய் கேட்குறாரு, ஆபேல் எங்கப்பான்னு கேட்குறாரு. அவன் கேட்குறான், நான் அவனுக்கு காவலாளியோ? எவ்வளோ தென்னாவிட்டு இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுப்பா. அப்போது கர்த்தர் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும் போது நிராகரிக்கப்பட்டவனுக்கு அவன் மேலே என்ன வருதுங்க? கோபம் வருது, பொறாமை வருகிறது. அவன் கொலை செய்தான். இப்போ நம்ம 1 யோவான் 3:1 வருவோம். இப்போ 3 பிள்ளைகளை பற்றி நம்ம படித்த வசனங்கள் பேசுது. ஒன்று ஆபிரகாமின் பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். இப்போ தான் வேதம் சொல்லுது நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுது. வாசிப்போம் 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை, சர்வத்தையும் படைத்த சர்வவல்லவராக இருக்கிற தெய்வத்தை, நமக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்து மாண்டு நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்த தெய்வத்தை எப்படி கூப்பிடுறதுக்கான ஒரு பாக்கியம் கொடுத்திருக்குது? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு. அப்போது உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு டிஃபால்ட் நித்திய பிதா யார் தான்? நான் ஏற்கனவே இதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். அவர் எடுத்துக்கொண்ட குமாரத்துவம் தற்காலிகமானது. ஆனால் அவருடைய எடுத்துக்கொள்ளுகிற அந்த பிதாத்துவம் என்றைக்குமே எப்படிப்பட்டதுங்க? நிரந்தரமானது. அதனால தான் பிதாத்துவத்தை குறித்து எழுதும்போது வேதம் சொல்லுகிறார், அவர் என்ன பிதா? நித்திய பிதா. அது என்னவே செய்யாதுங்க, முடிவே இல்லாதது. அப்போது நம்மளை படைத்ததன் மூலமாகவும் அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? பிதா. நம்மளை மீட்டு கொண்டதின் மூலமாக நமக்கு பிதாவாக இருக்கார். மறுமையில் நம்ம போய் சேரும்போது அவரே நமக்கு நித்திய பிதாவாக இருக்க போகிறார். நம்மளை மாம்சீக உலகத்தில் பெற்றெடுத்த தகப்பன்மாரையும் ஆவிக்குரிய நிலைமையிலே நம்மளை வழிநடத்தின ஊழியக்காரர்களாகி ஆவிக்குரிய தகப்பன்மாரை கூட நம்ம எங்கே பார்க்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் உங்களுக்கு தகப்பனாக இருக்க முடியாது. உங்களுக்கு உண்மையான தகப்பனாக இருக்கக்கூடியவர் யார் மாத்திரம்தான்? சிலுவையில் உங்களுக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இப்போ
அவர் சொல்றாரு, இப்ப தேவனுடைய வித்தினாலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், மல்கியாவில் அதை தான் வாசிக்கிறார். அவர் என்ன சந்ததியை பெறும்படி விரும்பினார்? தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை. தேவ பக்தி உள்ளனா சும்மா கோயிலுக்கு போற பைபிள் வாசிக்கிற அந்த சந்ததி இல்லை, தேவனை போலவே செயல்படுகிற ஒரு சந்ததி. எ காட்லி சீடுன்னு இருக்குது. இப்போ ஆப்பிள் விதையை போட்டு ஒரு ஆப்பிள் இங்கே வாங்குறீங்க, வாங்கி சாப்பிட்றீங்க, அதில் 4 விதைகள் இருக்குது, அதை நட்டு வைக்கிறீங்க, அது முளைச்சி மரமாகி அதில் ஆப்பிள் வருதுன்னா அந்த பழத்தை நீங்கள் பறிச்சுட்டு இது ஆப்பிள் மாதிரி இருக்குது, நீங்கள் இது ஆப்பிள்னு சொல்லுவீங்களா? ஆப்பிள் தான், ஆப்பிள் மாதிரிலாம் கிடையாது. நீ இதுக்கு முன்னால் சாப்பிட்ட ஆப்பிள் பழம் என்ன சுவையோடு, நிறத்தோடு, மனத்தோடு, குணத்தோடு இருந்ததோ அதனுடைய விதையை போட்டதனால் அதே பண்புள்ள, குணமுள்ள, மனமுள்ள, சுவையுள்ள ஒரு ஆப்பிளை தான் இது உருவாக்கி இருக்கிறது. அதை போல உள்ள ஆப்பிள் அல்ல, அதே ஆப்பிள் தான் அது. அப்போ தேவனுடைய வித்தினாலே உருவாக்கப்பட்டால், உருவாக்கப்பட்டவன் தேவன் மாதிரி அல்ல, தேவன் போல அல்ல, அவன் ஏறத்தாழ யாராகவே இருக்கிறான்? தேவனாகவே இருக்கிறான். தேவனுடைய சுபாவத்தை தன்னுடைய உள்ளடக்கினவனாக இருக்கிறான். படைப்பில் ஆண்டவர் ஆதாமை அப்படித்தான் படைத்தார். ஆனால் when he came under the influence of the devil, பிசாசுனுடைய தாக்கத்துக்கு கீழாய் அவன் உட்படுத்தப்பட்ட போது அவன் எப்படி சொல்றான் தெரியுங்களா? நீங்க ஆண்டவர் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகவே முடியாது. எப்படி சொல்றது புரியுதா புரியலையா? ஆமாம், அவர் பாட்டுக்கு வருவாருங்க. இதை புசிக்கும் நாளிலே உனக்கு உண்மை தெரியாது அப்படின்னு சொல்லி இவன் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் யாரை போல் ஆவீர்கள். ஆனால் இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாங்கிறது யாருக்கு தெரியல. ஆமாம், படைத்தவர் தான் அவனுடைய மெய்யான பிதா. அவர் ஒருவர் தான் உண்மையை பேசுகிறவர், ஒரு உண்மைதான் சத்தியத்தை பேசுகிறவர். அவன் கொலைபாதகன், அவன் பொய்யன், அவன் திருடன். அவன் இவனை கெடுக்கிறதுக்கு இப்போ பேசுகிறான். ஓஹோ, தேவர்களை போல் ஆயிடுவோமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் என்ன பண்ணிட்டாரு? வேணாம் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. சில சமயத்தில் சில பேருக்கு நம்ம நல்ல உள்ளத்தில் அட்வைஸ் சொல்லுவோம் பாருங்க, நம்ம சொல்கிறது மண்டையில் என்ன செய்யாது, யாராது. உங்களுக்கு ஏன் தெரியுமா அந்த பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள்லாம் பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்னு அவர் விரும்பலை அப்படின்ட்டுருவேன். ஆமாம், ஒரு வேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டான சோழி முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன நோக்கத்துக்காக, என்ன அர்த்தத்துக்காக சொன்னோங்கிறது என்ன செய்யலை. அப்புறம் உள்ளே போய் பூந்து மூக்கொடப்பட்டு அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதும் தொலைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கே அவர் சொன்னார் அப்படிம்பா. ஏன் அன்னைக்கே சொன்னது ஏன் அப்போ ஏன் உணர்வு வரல? அப்போ என்ன பண்ணும்? சத்தியத்தை கண்ணு மறைச்சிரும், சொல்லும்போது கேட்காது. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா, இப்போல்லாம் சில பேர் தெரியும் நேராப்பா எங்கே தொப்புன்னு உள்ள போகிறேன்னு தெரியும், ஆனாலும் ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் ஏதாவது ஒரு கிருபை வச்சு 2 தட்டு தட்டி தூக்கிட்டு வர. இப்போ நான் சொல்ல போனேன்னா அது பெரிய விவகாரமாக இருப்பவர் ஆண்டவரன்னு விட்டு பிடிச்சிடுறது. ஆண்டவர் சில பேர் மேலே இறக்கம் வச்சு 2 தட்டு தட்டி அப்படி கொண்டு வந்துடுறாரு. சில பேரை கொஞ்சம் சில சூழ்நிலைகளுக்குள்ளே போக அனுமதிக்கிறாரு. ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர். இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை ஆண்டவர் சொல்றார். 45வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 45:8-45 அவர் முதல்ல சொல்றாரு என்னன்னா, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறான், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். இப்போ நீங்க தெய்வத்தை தகப்பனே என்று அழைக்கிறத பெருசா நினைக்கிறீங்களா, இல்லை சும்மா கூட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் அதை ரொம்ப அற்பமாக நினைக்கிறேன் தெரியுமா? அது எப்படி நமக்கு கிடைச்சதுங்கிற இந்த ரூட்டை நமக்கு இன்னும் செய்யலை, தெரியலை. அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட பாடு, அவர் பட்ட வேதனை, அவர் சிந்தின ரத்தம் எவ்வளோ பெரிய விலைக்கரையும் எதற்குமே தகுதி இல்லாத பாத்திரரான நமக்கு அவருடைய கிருபையினாலே இது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத கொஞ்சம் உணர்ந்தோன்னா அந்த பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் என்ன செய்வோம்? ஆமாம், நீங்கள் அப்பாவே பிதாவேன்னு சொல்லி அவர்கிட்ட மற்றது கேட்கறதுக்கு முன்னால் அதை கூப்பிடுறதுக்கான பாக்கியம் கிடைச்சதுக்கே 100 தேங்க்ஸ் சொல்லுவீங்க. சில வைபவங்களுக்கு கூப்பிட்டு சில நல்ல காரியங்களுக்காக கூப்பிடும்போது என்னத்துக்காக கூப்பிட்டோங்கிறதுக்கு நன்றி சொல்கிறத விட கூப்பிட்டதுக்காகவே 100 நன்றி சொல்லுவான். ஏன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலத, அவன் என்ன செய்யலத எக்ஸ்பெக்டே பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு அழைப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. சே
நம்மளை ஒரு பொருட்டா நினைச்சாரு. இதே நிலைதான் கர்த்தருடைய நிலைமையிலேயும். நாம் எங்கேயோ இருந்தோம், எதற்குமே நம்ம எல்லாமே ரிஜெக்டட் பீஸ் தான். நம்மளை குடும்பத்தாரே ஏற்றுக்கலை. எத்தனை நேரத்தில் நம்ம பண்ண செயல்பாடுகளை பார்த்து கரிச்சு கூட்டியிருக்காங்க. ஊரில் எவனுக்கோ சாவு வருது, இந்த பவுலுக்கு என்ன வர மாட்டேங்குது சாவு. அப்படியெல்லாம் நினச்சவங்க உண்டு இல்லையா? பாண்டியன் என்ன தான் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு கேது தசை இருக்குது, நீ உருப்படவே மாட்டேன், வளரவே மாட்டேன். எல்லாமே ரிஜெக்டட் பீஸ் தான் ஏதாவது ஒரு வகையில். ஆனால் ரிஜெக்டட் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எனக்கு ரிஜெக்டட் தான் வேணும். ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் வேடிக்கை பாருங்களேன். திடகாத்திரமாக அப்படி போய் நெஞ்சு நிமிந்துக்கிட்டே யாராவது டாக்டர் முன்னாடி போய் நிற்கிறானா, அவன் டாக்டர்கிட்ட இப்படி நிற்கும் போது அவன் டாக்டர் என்ன சொன்னாங்க, இவன் நல்லா இருக்கான், இவன் எதுக்கு இங்கே வந்தான்? டாக்டர்கிட்ட போகும்போது இப்படி போனோம், குச்சி ஊனிக்கிட்டு நடக்க முடியாமல் வீல் சேரில் பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு. இந்த மாதிரி கேஸுகளை எல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே கூப்பிட்டு போவாங்களே, வாசல்லே அனுப்பி விட்டுருவாங்க. எப்பா இது ஆஸ்பத்திரியில் தெரியாமல் வந்துட்டீங்க, ஆஸ்பத்திரி இந்த பக்கத்தில் இருக்குது, இது வந்து திருமண மண்டபம், நல்லா இருக்கிறவங்களாம் உள்ளவா. ஆனால் நல்லா இருக்கிறவங்களாம் அங்கே உள்ளே போனான்னா நீ எதுக்கு இங்கே உள்ளே வந்து வெளியே போகணுமா? ஆனால் நடக்க முடியாது, தவுண்டுக்கிட்டு வர்றது, ஊர்த்துக்கிட்டு வர்றது, ஐயோயோ ஐயோயோன்னு கத்துறது, ஸ்ட்ரெச்சரில் படுத்தது, வீல் சேரில் படுத்தது, எல்லாத்தையும் சொல்லுவான். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை குணமாக்குறேங்கிறான். அந்த வைத்தியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எந்த அளவுக்கு உடஞ்சி அலங்கோலமாக இருந்தாலும் தூக்கி ஒரு மனிதனை நிலைப்படுத்தி வாழ வைக்கிற ஒரு அற்புத செயலை செய்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே உலகம் பாராட்டுகிறது, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிற எவனும் யாரையே பார்க்கல. நேற்று தினத்தின் செய்தியில் சொன்னேன் அல்லவா, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார். சரி, அறிக்கை பண்ண தேவனை தெரியும்னு சொல்கிறல்ல, உனக்கும் தேவனுக்கு என்ன சம்பந்தம்? செயல்பாடுகளுக்கும் இன்னாரை அறிந்திருக்கிறோம் என்பதற்கு என்னவே வரமாட்டேங்குதுங்க, கனெக்ஷனே இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலைப்பாடில், ஒரு ஊழியக்காரர் என்கிற நிலைப்பாடோட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள இணைப்பே கிறிஸ்து தான். அவர் அந்த மையமாக இருக்கிற அந்த சப்ஜெக்டை விட்டு நீங்கள் வெளியில் எந்த விஷயத்தை நீங்கள் பேசுறீங்கனாலும் 2 நிமிஷத்துக்கு மேலே நம்முடைய கனெக்ஷன் என்ன செய்யாதுங்க, போகாது. எனக்கு சில நேரங்களில் இந்த எதிர்பாராமல் சில நேரங்களில் இந்த ஆண்டவர் அறியாத மக்கள், அவிசுவாசிகள் யாராவது ஒரு அந்த கும்பலில் போனோன்னா கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடும். நம்ம தப்பான இடத்துல உட்காந்துருக்கோன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கழட்டிட்டு வெளியே போயிடுவேன். ஏன்னா அவன் பேசுகிற எந்த கான்வர்சேஷன்லேயும் நம்மளால் என்ன ஆக முடியாது, கனெக்ட் ஆகும். அவன் லேட்டஸ்ட்டு படத்தை பற்றி பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஜோசப் எடுக்கிற லேட்டஸ்ட் படம் தான் தெரியும். செல்ஃபோனில் எடுப்பான்ல டெய்லி வாரம் அதுதான் இருக்குது என் பெண்ணில். அவன் என்னென்னமோ பேசுகிறான், அப்புறம் ஏதோ நடிகையை பற்றி பேசுகிறான், என்னென்னத்தையும் பேசுகிறான். நாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு என்னவே ஆக மாட்டேங்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பேசிட்டு மெதுவாக கழட்டிட்டு வெளியே வந்துடணும். ஆண்டோடைய பிள்ளைகிட்ட உட்காந்தானா நம்ம பேசுகிற டயலாகும் வேறு, கான்வர்சேஷனு வேறு, சப்ஜெக்டே வேறுங்க. அந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அவன் அறிந்தான் என்பதற்கும் நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்பதற்கும் ஏதோ ஒரு தொடர்பை எங்களுக்குள் காட்டிக்கொண்டிருக்கிறது. இப்போ சொல்கிறாரு, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல நீதி உள்ள. முதல்ல அவன் பாவம் செய்கிறதில்லை, 2வது அவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் அவன் ஆதி முதல் பிசாசு செய்கிற பாவம் என்ன? ஆதாமுக்கு என்ன பாவம் கற்றுக் கொடுத்தான்? முத சீரட்டு பிடி கற்றுக் கொடுத்தானா? இல்லை சினிமா படம் பார்க்க கற்றுக் கொடுத்தானா? பொடி போட கற்றுக் கொடுத்தானா? வெத்தலை பாக்கு போட கற்றுக் கொடுத்தானா? என்ன கூட்டு போய் கற்றுக் கொடுத்தான்? தேவனுடைய வசனத்தை எப்படி அவிசுவாசிப்பதுன்னு கற்றுக் கொடுத்தான். He tried to taught
த அன்பிலீஃப். கிறிஸ்துவனிடத்தில் வந்த அவிசுவாசத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறவர், ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவர். அந்த விசுவாசம் பூரணப்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுனா, எவ்வளவுக்கு எவ்வளவு எதை கிரியேட் பண்ணுது நமக்குள்ள? அவிசுவாசத்தை கிரியேட் பண்ணி he is teaching the unbelief. அப்போ பாவத்திலேயே மூல பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிப்பது, இல்லை தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி விசுவாசியாமல் இருப்பது தான் மூல பாவம். தட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் சின். அதாவது மூல பாவம்னு ஒன்று இருக்குது, பாவத்தின் கிரியைகள் ஒன்று இருக்குது. த ஆரிஜின் ஆஃப் சின் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் சின் ரெண்டு கேட்டகரி இருக்குது. இந்த அவிசுவாசம் வரும்போது தான் எது வருதுங்க? கிரியைகள் வருது. அப்போ ஆண்டவர் சொல்றார், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இது வசனம். விசுவாசித்தான பிரச்சனை இல்லை. விசுவாசிக்கலைன்னா பார்க்கறது எல்லாத்தையும் ஆட்டையை போடணும்னு தோணும். புரியுதா? பொருளாசை உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம் வசனம் சொல்லுது. விசுவாசித்தான பிரச்சனை இல்லை, இருக்கிறது போதுன்னு நினைப்பான். அது மேலே அவனுக்கு அவிசுவாசம் வரும்போது இதை பண்ணான்னா அதை பண்ணான்னு குறுக்கு வழியில் போக தோணுது. அப்போ பாவத்தின் மூல பாவத்துக்கும் பாவத்தின் கிரியைகளுக்கும் என்ன தெரியணுங்க நமக்கு? இன்னைக்கு வித்தியாசம் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை விளக்கும் போது, சிகரெட்டு குடிக்கிறாயா, சாராயம் குடிக்கிறாயா, சினிமா பார்க்குறாயா, இவன் வந்து பாவத்தின் கிரியைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறான். பாவத்தின் கிரியைகளை பற்றி பேசுறது வந்து நல்லது தான். அது வந்து மனிதனை என்ன பண்ணி வச்சிருக்குதுங்க? அடிமைப்படுத்தி வச்சு. எங்கள் அப்பா எனக்கு ஆரம்ப காலத்தில் பிரசங்கத்தில் சொன்ன ஒரு மேற்கோள் எனக்கு அந்த உதாரணம் இப்போ ஞாபகம் வருது. சிரிப்பாக இருக்கும். ஒரு ஊரில் அடிக்கடி திருடன் வந்துட்டு எல்லாம் எதையோ திருடிட்டு போயிடுவான். ஒரு நாள் ஆட்டை திருடிட்டு போயிடுவான், மாட்டை திருடிட்டு போயிடுவான், என்னத்தையோ திருடிட்டு போயிடுவான். ஊரில் இருக்கிற 10 வாலிபர்கள் என்ன பண்ணானுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து இந்த கள்ளப்பயில எங்கேயாவது என்ன செஞ்சிடணும்டா, பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஸ்பிளிட் ஆகி ஒரு 15-20 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, 3 பேரா 4 பேரா ஸ்பிளிட் ஆகி அந்த ஊர் ஃபுல்லாக தெருவாக பதுங்கி இருக்கிறாங்க. திடீர்னு வந்துட்டான் திருட வந்தவனை புறான்னு எல்லாரும் சவுண்டு கொடுத்த உடனே எல்லாம் அடித்து துரத்திக்கிட்டு ஓடுறான். அவன் திருட வந்து ஒரு புதருக்குள்ளே போயிட்டான். புதரில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டான். உள்ளே போயிட்டான். உள்ளே போன உடனே இந்த 20 பேர் இப்போ எப்படி அவனை உள்ளே போய் எடுக்கிறதுன்னு தெரில. அதில் ஒருத்தன் தைரியசாலி சொன்னான், நான் உள்ளே போய் அவனை கூப்பிட்டு வரேன்னு உள்ளே போனான். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, வெளியவே வரல. வெளியில் இருக்கிற 19 பேர் கேட்குறான், டே மாப்பிள்ள உள்ளேருந்து அவன் சொல்ல, என்னடா திருடனை புஷ்டியா? புஷ்டண்டா, கொண்டு வாடா. அவன் என்ன உள்ள விட மாட்டான்டா. திருடனை பிடிக்க போய் திருடன் இவனை பிடிச்சிக்கினான். இவன் லேசா அது லைட்டாக பார்த்துக்கலாங்க, இது லைட்டாக அடிக்கலாங்க, லைட்டாக இழுத்துக்கலாங்கன்னு போனால் லைட்டு வந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த ஊர் பாஷையிலன்னா இஸ்துக்குன்னு போயிடுச்சு. எங்கே இஸ்துன்னு போயிடுச்சு? திரும்பி ரிட்டனே வர முடியாத ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இது வந்து விளைவு. ஆனால் ஆரிஜின் என்ன தெரியுமா? மூலப்பாவம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை இதை செய்யாதன்னு சொன்னதை செய்யாமல் போனது அந்த அவநம்பிக்கை தான். எதையும் நம்மளுங்க வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு ஒரு மண்டவோட போட்டு எலும்பு கூடி எதுக்கு போட்டு வச்சிருக்கான்? எழுதுனதையும் நீ நம்ப மாட்டேன், தொட்டா மண்டை இப்படி ஆயிரும்னு தானே போட்டிருக்கான். அதையும் தொட்டுட்டு எவனோ ஒரு பைத்தியக்காரன் எழுதியிருக்கிறான். அது தொட்டா எப்படி ஆயிருமோ, மண்டை எலும்பு ஆயிருமோ, இந்த அழகு மேனி கெட்டுருமோ, இந்த தேஜஸ் மாறிடுமோ அப்படின்னு நீ தொட்டன்னா அது மாதிரி தான் அவ பொட்டிக்குள்ளே வைக்கும்போது பார்த்து அழுவத்துக்கு கூட மூஞ்சி இருக்காது, மண்டை ஓடு தான் இருக்கும். அதில் படத்தில் என்ன போட்டிருக்கோ அதே தான் இருக்குது. போட்டிருக்கிறால 40,000 வோல்ட்டு தொடாதேன்னு போட்டிருக்கான். நம்பணும் இல்லை? எவனோ ஒருத்தர் எழுதியிருக்கிறான், பைத்தியக்காரன் எழுதியிருக்கிறான், லூஸ் எழுதியிருக்கான், நான் தொடுவனாக்கும், ஏன் நாடு, என் தமிழ்நாடு, தொடு தொடு. மின்சார வாரியமும் வராது, மின்சார அமைச்சரும் வர மாட்டா, தொங்கிருவே நீ. டிரான்ஸ்ஃபார்மரில் எழுதுகிற ஒத்த லைனே இவ்வளோ பிடிப்போம் முன்ன மண்டவோட ஆக்குதுன்னா இது எவ்வளோ பயங்கரமான புக்கு இது. இது வாழ்க்கையே கருக்கி சாம்பல் ஆக்கிறது. நம்பலன்னா நம்பனா பிழைச்சான். அப்போது பிசாசு நம்மளை செய்கிற வேலை என்னன்னா, வசனத்தை ஆவியாளர் அனுப்பும்போது தேவனுடைய வித்து என்ன பண்ணுது? ஆமாம் ஆண்டவரே,
விசுவாசிக்கிற ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, செய்கிற ஆண்டவரே, அடிபணிகிற ஆண்டவரே, தலைவணங்குகிற ஆண்டவரே, நன்மை உண்டாவதாக ஆண்டவரே. சர்ப்பத்தின் நித்து உட்காந்து வசனம் கேட்கும். அடுத்த மாசம் கர்த்தர் உனக்கு விசாலமான பாதை தருவா. பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சியாது இருப்பாயாக, அதை விட்டு நீ வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார்னு அப்புறம் பார்த்துக்கலான்மா. அப்போ எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்குவான். இவனுடைய மெயின் பாயிண்ட்ல நீங்க கை வச்சிட்டீங்கன்னா அவனுக்கு அது ஆமா. சிலர்கிட்டலாம் நீங்க பேசும்போது அந்த மெயின் பாயிண்ட்டை விட்டுட்டு வெளியிலலாம் நீங்க பேசிக்கிட்டே இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதில் போய் நீங்கள் கையை வச்சிட்டிங்கன்னா அப்போ நான் வரட்டுமா கிளம்பட்டுமான்றான். தேவனுடைய சமூகத்தில் வந்தால் அவருக்கு எங்கே கையை வைக்கணும், எதை சரி பண்ணணும்னு தெரியும். அவர் கை வைத்த இடம் சுகமாகும். அவர் கை வைத்த இடம் மாற்றமடையும். அவர் கை வைத்த இடம் அது காரியங்களை மாற்றி அமைக்கும். அது காரியங்களை சீர்திருத்தும், அழகாக்கும், அலங்கரிக்கும். அவரை போய் இங்கே ஏன் கை வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அதை போல் அபத்தம் உலகத்தில் எதுவும் இல்லைங்க. அப்போ தேவனால் உண்டானவனுடைய நேச்சர் என்னன்னா, தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான். நீங்கள் தேவனால் உண்டாதவனாய் இராதபடினால். அப்போ சர்ப்பத்தின் வித்துக்கும் தேவனுடைய வித்துக்கு என்ன வித்தியாசம்? எதை கேட்கும்? வசனத்தை கேட்கும். அந்த ஒரு வேளை அந்த சண்டே ஒரு வேளை வர முடியாமல் போயிட்டாலும் வீட்டில் உட்காந்த உடனே முதல்ல எதுக்கு பரபரன்னு கை அரிக்கும். அண்ணன் எங்கே வீடியோ அப்லோட் பண்ணிட்டாரா, போட்டாரா கேட்கணும். இல்லைன்னா அது போட லேட்டானா கூட 4 பேர் பிரதர்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணாங்க, எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறாங்க கேட்கும். காரணம் அது தேவனுடைய வித்தா இருக்கிறதுனால. அது எதோடு சம்மந்தப்பட்டது. அதை விட்டுட்டு ஊருக்கு அதெல்லாம் பேச சொல்லுங்கள். மகாபலிபுரம் போனியா, வண்டலூர் ஜூக்கு போனியா, உன்ன மாதிரி குரங்க பற்றியா, எல்லாம் பேசுவான். எல்லாம் எதை தவிர்த்து என்கிட்ட வந்தேன்னா இது ஒன்றை தவிர்த்து வேறு எதுவுமே நீ பேச முடியாது. ஏன்னா இது ஒன்றை தவிர்த்து எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. தேவனுடைய வித்து அவருடைய வார்த்தையோடும் அவருடைய உபதேசத்தோடும் நெருக்கமான தொடர்புடையது. அப்போ தேவனுடைய வித்து எந்த சூழ்நிலை எதை விட்டு கொடுக்காதுங்க, கர்த்தருடைய வசனத்தை அது விட்டே கொடுக்காது. நானும் சில மனுஷாலெல்லாம் நான் சில இடங்களுக்கு போகும்போது பார்த்துருக்குறேன். ரொம்ப ஆழ்ந்த சத்தியம், உயர்ந்த சத்தியம் வாங்க காலையில் எந்திரிச்சு திங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்க. ஒரு பைபிள் எடுத்து என்ன செய்யறது கிடையாதுங்க, படிக்கிறது இல்லை. எனக்கும் ஜோதிக்கு எங்கே போனாலும் சரி அந்த காலையில் அந்த முழிப்பு வந்துச்சுன்னா முதல்ல போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு பைபிள் எடுத்துகிட்டு போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம், ஜெபம் பண்ண. அதுதான் நமக்கு காலையில். அது செய்யாமல் வேறு வேலையில் போக முடியாது. மற்றதை பார்த்தீங்கன்னா பைபிளை கொண்டு வர மாட்டேங்கிறான் இப்போல்லாம் சபைக்கு. ஏன்னா அந்த பைபிள் அவனுக்கு கையில் இருக்கிறதே பெரிய பாரமாக இருக்குது. கேட்டால் இயேசு என் பாரத்தை சுமந்தா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசின் கிரியைகளை அழிக்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னன்னா, அதை அழிக்க தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அதை அழிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அவருடைய வார்த்தையாகிய பட்டயம் தான். அன்றைக்கு பிசாசு வந்து அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தபோது தேவன் தமது வார்த்தையின் பட்டயத்தை வைத்து அவனை என்ன செய்தார்? அழித்தார். என்றைக்குமே வசனம் தெரிஞ்சவங்கிட்ட அவன் கிட்ட வரமாட்டான். யாரு? ஆமாம், சீக்கிரம் கவுக்குன்னா யாருக்கிட்ட தான் பேவான்? வசனம் தெரியாத மக்குங்க கிட்ட தான் போய் அதை சொல்லி, நீங்கள் தேவர்களை போலாவீர்கள், நீங்கள் அப்படி ஆவீர்கள், நாளைக்கு ஆடிக்காரில் போவீர்கள், நீங்கள் இமயமலையினுடைய உச்சிக்கு ஏறுவீர்கள், அப்படி இப்படி பிளா பிளா பிளான்னவொன்னா அப்படியாக்கும் லேலியா பிரைஸ் எல்லாம் போட்டு பொத்துனிக்கலை விழுந்துருவான். கடைசியில் யோசிப்பான், இதை கேட்கறதுக்கு முன்னாடியே அது அட்லீஸ்ட் தரையில் நின்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ எங்கே வேற விழுந்து விட்டோம். இதை கேட்குறவனுடைய நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, உளையான சேத்துல உள்ளே போய்கிட்டு இருந்தாலும் அது அவனை தூக்கி கண்மலையில் நிற்க வைக்கும்.
அடிகளை உறுதிப்படுத்தும். தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை வாயிலே தரும். நான் மரித்த நிலைமையில் இருந்தேன், கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன், நான் வாழ்வது அவராலே. அப்போ அது தேவனுடைய வித்தினுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தேவனுடைய வார்த்தையோடு கூட தன்னை என்ன பண்ணிக்கோங்க, ரொம்ப தேவனுடைய வித்து தன்னை கனெக்ட் பண்ணியிருக்கோம். காரணம், இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிற ஜீவ வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. வானமும் ஒளிந்து போகும், பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வசனம் ஒரு காலம் ஒழியாது. இன்னும் என்னுடைய சிறப்பான மேன்மையான வாழ்வுக்கு அரசியல்வாதி என்ன சொல்லுகிறான், சட்டமன்றம் என்ன சொல்லுகிறது, பாராளுமன்றம் என்ன சொல்லுகிறது, பட்ஜெட் என்ன சொல்லுகிறது என்பதல்ல. என்னுடைய சிறப்பான வாழ்வுக்கு வேண்டிய எல்லாமே இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்பினால் நான் வாழ்ந்திருப்பேன். யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் யாருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது? தேவனுடைய வித்து, அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வித்து ஈஸியாக எதோட போய் குயிக்காக கனெக்ட் ஆகிடும், தேவனுடைய வித்தோடு கூட கனெக்ட் ஆகிடும். அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஆனால் அது வேற ஒன்றா இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன தான் முட்டி மோதி பண்ணிட்டு அந்த வசனங்கிற புள்ளிக்கிட்ட வரும்போது ஒதுங்கிடும். நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எல்லாம் மற்ற எந்த சப்ஜெக்ட் பேசுங்களேன், எல்லாத்துக்கும் சிரிக்கும், கொக்கரிக்கும், நல்லா பேசும், நல்லா சிரிக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். வாசனான்னு எடுத்த உடனே சுஸ்குன்னு கழட்டிக்கும். அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரியும் இது வேற ஒரு ஐட்டம் அப்படிங்கிறது நமக்கு அது பார்க்கும்போது என்ன செய்யுங்க தெரியும். இந்த நிலைப்பாட்டுக்கு விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களும் விதிவிலக்கல்ல. வருத்தத்தோடு சொல்லுகிறேன், நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சர்ப்பத்தின் வித்துக்களாக இருந்து கொண்டு, தேவ பக்தியின் வேஷத்துக்குள்ளே இருந்து கொண்டு இன்னைக்கு சபையை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சில சமயத்தில் அந்த கூட்டணி அமைக்கும் பாருங்களேன். அது பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உருப்படாது, திருடு, எல்லாம் அக்கிரமம் செய்கிறது எல்லாம் என்ன செய்யும், ஈஸியாக ஒன்றோட ஒன்று கை கோர்த்துரும். கை கோர்த்துட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கிறது, எல்லாம் மொத்தமாக இதில் போடுறது. ஆமாம், எல்லாம் ஒரே கலெக்ஷன் பாக்ஸ் தான், முடிவு மொத்தமாக உனக்கு அப்படி தான். ஆனால் தேவனுக்கு பயப்படுற மனுஷன், அவனோட யார் கனெக்ட் ஆவான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கோடு கூட இருக்கிற ஆட்கள் தான் போய் டக்குன்னு ஈஸியாக கேட்சப் ஆவாங்க. நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், நான் தேவனுடைய வசனத்தை அதிகமாய் நேசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் மதிக்கிறவன். அப்படிப்பட்ட ஆட்களோடு கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சானா, அப்படிப்பட்ட ஆட்களை இந்த காலத்தில் கண்டுபிடிப்பது அரிதாக இருக்கிறது. ஊழியக்காரன் எஸ்கேப் ஆகிறான், நழுவுறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சோகமான நிலை என்னன்னா, என்னை அழைத்தால் தேவனுடைய வசனத்தை உள்ளபடி பேசுவேன் என்கிற அச்சத்தில் சில ஊழியக்காரர்கள் புல்பிட்டுக்கு என்ன கூப்பிட மாட்டேங்கிறான். காரணம், அவன் வேற ஒரு இடத்துக்குள்ள உட்காந்துட்டு அவன் வேற ஒரு தாக்கத்துக்கு கீழாக இருந்து தன் ஊழியத்தை இயக்கி கொண்டிருக்கிறான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை நாளிலே உன்னுடைய ஊழியம் நியாய தீர்ப்புக்குள்ளாக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வித்து என்ன செய்யாது, பாவம் செய்யாது. தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே என்ன செய்கிறது? அப்போ சும்மா மேலே நின்றுக்கிட்டு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், வார்த்தை சத்தியம் வேர்டு சீடு, இதுக்கு இந்த குதிக்கெல்லாம் குதிக்கக்கூடாது. கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுற? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் இருக்குது, வாசிப்போம். 1 யோவான் 3:10, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும்னு சொல்லியிருக்கு. இட் வில் பி ரிவீல்டு. எதை வச்சு நீங்கள் ரிவீல் பண்ண முடியும்? என்னங்க எப்படிங்க சொல்கிறீங்க? 2 பேரும் ஒன்றா தாங்க இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரே கோயிலுக்கு போகிறாங்க, ஒரே இடத்துல தாங்க உட்காந்துருக்குறாங்க. தெரியாது, வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது.
நீ கொஞ்சம் கிட்ட பக்கத்தில் நெருங்கி போய் பேசுனீங்கன்னா, கொஞ்சம் அப்படி நெருங்கி போய் பழகுனீங்கன்னா, ஆஹா ஓஹோ இது வேற ஒரு ஐட்டம் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு என்ன செய்யுங்க தெரியும். நான் ஊழியக்காரர்களே பார்த்துருக்கேன், மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சிட்டான் ஹக்கா ஹொய் ஹாய் ஹுயின்பான். கீழே இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா சாக்கடையின் மனம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றுமே ஸ்டஃப்பே கிடையாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறது தேவனுடைய வித்துக்களை மூஞ்சிக்கு மூஞ்சி கூட பார்க்காது. ஒரு 2 நிமிஷம் உட்கார் பேசுன்னா நழுவும். அப்படியே சேருக்கு அது என்ன செய்யுங்கன்னா நுனிக்கு வரும், பிக்க பின்னாடி ஒழுங்காக உட்காருப்பா, என்ன பிரச்சனை, நல்லா உட்காரு நல்லா உட்காரு உட்காரு அப்படின்னா என்ன அவனுக்கு பயம். அதுக்கு மேலே அவனுக்கு பேச்சு ஓடாது. அப்போ நான் கிளம்பட்டுமா, எனக்கு பஸ் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலிக்குது, எங்கள் அக்காவுக்கு வந்து அது இருக்குது இது இருக்குது, என்னமோ ஒன்று சொல்லிட்டு எஸ்கேப் போயிடுவான். இப்படிலாம் இருக்குமா பாஸ்டர்னு கேட்குறீங்களா? இதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் அந்த வித்தியாசம் ஈஸியாக என்ன செய்யுங்க வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அடிப்படை அன்பே இருக்காது உங்ககிட்ட. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும். அடிப்படை என்ன வேணுங்க? கிறிஸ்துவுக்குள்ள அன்பு வேணும். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? நன்மை செய்கிறத விட அடிப்படை தீமை மாத்திரம் இப்போ என்ன பண்ணாதுங்க செய்யாது. தீமை செய்யாமல் இருக்கிறதே மிகப்பெரிய நன்மை. வேதவசனம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேட்ட விசேஷமாய் இருக்கிறது. சொல்லிட்டு சொல்றார் அடுத்த வசனத்தில், நீங்கள் யாரை போல் இருக்க வேண்டாம், காயினை போல் இருக்க வேண்டாம். காயின் என்ன பிரச்சனை? கிரியையின் அடிப்படையிலே தேவனுடைய வித்தை சர்ப்பத்தின் வித்தை என்ன பண்ணுதுங்க எதிர்த்துக்கிட்டே இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய வித்தாய் அவர் வெளிப்படுறாரு. எது எதிர்த்துக்கிட்டே இருக்குது? சர்ப்பத்தின் வித்து அவரோடு கூட எதிர்த்து போராடு. நீ எதுக்கு வந்த? அவரை கருவிலே அழிக்கணும்னு ட்ரை பண்ணுச்சு, பிறந்த உடனே காலி பண்ணணும் ட்ரை பண்ணுது. ஆனாலும் அந்த வித்து தேவனாலே காக்கப்பட்டது. காரணம் அது அழியாத வித்து, அதுக்கு ஒரு நாள் அழிவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை இந்த சரீரம், இந்த வெளிப்புறமான சரீரம் அது நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் என்னுடைய உள்ளான ஆத்துமா அழியாத வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட்டதுனாலே அது நாளுக்கு நாள் மறுரூபம் அடைகிறது. அது கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் இந்த உள்ளான ஆத்துமாவுக்கு மரணம் என்பது இல்லை. கிறிஸ்துவே அதற்கு ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வித்து என்ன பண்ணுன்னா, இட் வில் சீக் த ரைட் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர். சரியான ஆத்மீக சூழலை அது தேடும். எது? தேவனுடைய வித்து. அப்போ எதன் அடிப்படையில் தேடுன்னா, அது கட்டடத்தை பார்க்காது, ஆட்கள் மூச்சை பார்க்காது, பிரசங்கியாரை பார்க்காது. எங்கே சத்தியம் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி அது மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து தேவனுடைய வார்த்தை நீரூற்றை நோக்கி அது தானாய் செல்லும். அதற்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்ப்பஸ்திரீகளாக இருக்கிறவர்களுக்கு சில சரீரத்தில் இருக்க சில மினரல்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக எதை தின்றுவாங்க? மண் எடுத்து தின்றுவாங்க சில பேர். நம்ம பார்த்துருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கூட அந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்கலாம். அது நீங்களா செய்யலை. ஏன்னா உங்களுடைய சரீரத்துக்கு வேண்டிய ஏதோ ஒரு மினரல் தேவைப்படுதுங்கிறத அந்த பாடி சென்ஸ் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி என்ன செய்யுதுங்க. நான் கூட நீங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் வந்து சாக் பீஸை திங்கும் தெரியுமா? சாக் பீஸை திங்கும். பல்பம் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். பல்பமில் எழுதுவோம், ஸ்லேட்டெல்லாம் கொண்டு போய் எழுதுவோம். குரு பல்பொடின்னு ஒரு பல்பொடி விற்கும். அந்த டப்பா அவ்வளோ அருமையான டப்பா, அதில் போட்டு வச்சுருப்போம் நாங்கள். அதை பசங்க எடுத்து கேண்டி மாதிரி கடுக்கு முடுக்கு கடிச்சு திம்பாங்க. அந்த காலங்களிலெல்லாம் இந்த இப்போ நவீனமான இந்த பெயிண்ட் எல்லாம் கிடையாது. அப்போல்லாம் கிழிஞ்சல் சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்கும்.
கிளிஞ்சல் சும்ப வாங்கி அதை ஊறல் போட்டு குத்தி அதை தான் அடிப்பாங்க. ஆனால் அடித்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது பக்கு பக்கா நிற்கும், அப்பளம் மாதிரி. அது சில குழந்தைங்க என்ன பண்ணோன்னா பிச்சு திங்கும். என்னன்னா அதனுடைய உடம்புல வந்து அந்த சுண்ணாம்பு சத்து, கால்சியம் டிஃபிஷியன்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கை எதோ யாராவது சொன்னாங்களா உனக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, அது கால்சியம் குறைவுபட்டுருக்கிறது. அவனா பிறக்கும்போதே எம்பிபிஎஸ் படித்தா அது படிக்கிறதே 1ஆம் கிளாஸு. டீச்சர் அம்மா இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு பேரண்ட் உங்கள் அம்மா கூப்பிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்டுவானுங்க. என்னமோ ஏதோ சேட்டை பண்ணிட்டானக்குன்னு போய் நின்னா, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க பயப்படாதீங்கங்க, உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் என்ன தின்றா வாயில் போட்டு சாக் பீஸை தின்னுறான். நான் இப்படி ஒரு பாடத்தை எழுதிட்டு இப்படி டேபிளில் வச்சுட்டு இப்படி போகிற எடுத்து தின்னுறாங்க உங்கள் பையனாலே சாக் பீஸ் நிறையா வாங்க வேண்டியது இருக்குதுங்க. பல்பத்தை தின்னுறாங்க பாருங்க, செவுத்தில் இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் பக்கு பக்கா பீஸு தின்னு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஐயோ அம்மா ஒன்றும் பயப்படாத, உன் பிள்ளைக்கு என்ன குறைவா இருக்குது, சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்குது, அது தானாக அது தின்னுதுமா, என்ன பண்ண மருத்துவ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு உடனே கூட்டிகிட்டு போவார். அவர் வந்து அழகாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாய்க்குட்டி படம் போட்டு ஒரு ப்ளூ மூடி போட்ட ஒரு டப்பா ஒன்று கொடுத்து கால்சியம் சாண்டெக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாரு. அது முட்டாய் மாதிரி இருக்கும், இது சாப்பிடு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இனிமேல் கால்சியம் இது பல்பத்தை தின்னாத, நீ எதை தின்னாத, சாக் பீஸ் தின்னாத, நீ எது தான் சாப்பிடணும். ஆமாம், அது ஒரு வாரம் சாப்பிட்ட உடனே இப்போ எது நின்று போச்சு, யார் சொல்லி கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தா? நீ உண்மையாகவே தேவனுடைய வித்தாக, தேவனுடைய வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவனாக இருந்தான்னா உன் வசனம் இருக்கிற இடத்த நோக்கி தானா எது வரும்? இது வேற ஒரு வித்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற அந்த அட்மாஸ்பியரை விட்டு கழட்டிக்கிறதுக்கு வெளியே பார்க்கும். அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே இந்த இது மலைப்பாம்பு நெளிஞ்சாம நெளியும். நான் குட்டுக்கிற குட்டுக்கு உக்காந்துட்டான்னு வைங்களேன், அவன் தேட்டான். அவன் வாரமே இதெல்லாம் ஒரு பிரசங்கம்மா, இதெல்லாம் வார்த்தையான்னு வைங்களேன், ஜாலி முடிஞ்சுது. முதல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் வெளிப்பிரகாரத்துக்கு போய் அப்படியே வெளியே போயிடுவான். கடைசியில் முடிவு அதுதான். இருக்கீங்களா இல்லையா? நீ தேவனுடைய வித்தாய் இருந்தால் வார்த்தையோடும் வசனத்தோடும், so there is an atmosphere under the influence of God which is completely dominated by the word. atmosphere என்கிறது என்னன்னா சூழல். அந்த சூழல் இப்போ உங்களெல்லாம் கொண்டு போய் பஞ்சாப் சகாரா அந்த வனாந்திரத்தில் வெயிலில் விட்டா என்ன பண்ணுவீங்க? நல்ல அட்மாஸ்பியரு, இங்கேயே ஒரு 10 நாள் இருப்பீங்களா? அடுத்த நிமிஷமே வண்டியை பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. இதே இது உங்களை கொடைக்கானலில் கொண்டு விட்டா, பா திருக்கோகுண்ட வேக்காடாக இருக்குதுப்பா, நல்லா இருக்குதுப்பா, குழு குழுன்னு இருக்குதுப்பா அப்படின்னு அங்கேயே உட்காந்துருக்க தான் தோணும், கிளம்ப தோணாது. இதுதான் அட்மாஸ்பியர். அப்போ ஏதோடு நம்ம இணைக்கப்படுறோம். தேவனுடைய வித்து என்ன பண்ணுன்னா, வசனம் மகிமைப்படுத்தப்படுகிற இடத்தில், பிரதானப்படுத்தப்படுகிற இடத்துல அதை உறுதியாக பிடிச்சிக்கும். கர்த்தர் நம்மளை சரியான இடத்துல கொண்டு வந்திருக்காரு. இந்த வார்த்தை தான் நம்மளை நல்லா வச்சுருக்கோம், வாழ வைக்கும். ஆனால் மற்றது என்ன பண்ணுன்னா வேறு சௌரியங்களை நோக்கி, ஈர்ப்புகளை நோக்கி அது நகர ஆரம்பிக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் ஈர்ப்பு இருக்கிற இடத்தில் எத்தனை அசௌகரியங்கள் இருந்தாலும் வார்த்தைக்கு தருகிற முக்கியத்துவத்தினாலே அது அந்த இடத்தை அதை பற்றி கொள்ளும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் என் மைத்தினரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனோம். அவர் என்னை சொல்லிட்டு கூப்பிட்டு போனார், மச்சான் நான் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ சோறு மாத்திரம் தான் பார்த்து சாப்பிட்ணும், நீ டேபிள் சேரு அந்த கட்டடம் எப்படி இருக்குது, தரை எப்படி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது அவ்வளோ கல்லீச்சாருக்கான சாப்பாடு நல்லாயிருக்கும். அவர் சொன்ன மாதிரியே உள்ளே போனால் அவ்வளோ கன்றாவியாக தான் இருந்தது, ஆனால் சாப்பாடு அவ்வளோ அமுதமாக இருந்தது. நான் ஏன் அவ்வளோ சகிச்சு சாப்பிட்டேன்னு தெரியுங்களா? அது இடத்த விட அது எதிர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தேவனுடைய வித்து என்ன பண்ணுன்னா, அவருடைய வசனம் மகிமைப்படுத்தப்படுகிற இடத்திற்கு எத்தனை அசௌகரியங்களும் தடங்கல்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மேற்கொண்டு வரும்.
இந்த ஒரு ஜான் வயிற்றை நிரப்புறதுக்கு எத்தனை பேர் இங்கேருந்து மெட்ராஸுக்கு வேலைக்கு போகிறான். ஆனால் மெட்ராஸில் இருக்கிற வாடா கோயிலுக்கு அப்படின்னு கேட்டால் இங்கேயே ஏதாவது ஆரம்பிங்களேங்கிறான். இதுதான் இன்னைக்கு உலகம். தினமும் போகிறான். என்னது? தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலிருந்து பயணப்பட்டு எங்கே போகிறாங்க? அவனுக்கு பிரயாண காலங்களே 2 மணி நேரம் ஆகும், 2-2.5 மணி நேரம் ஆகும். 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி போய் அவன் போய் அந்த வேலையில் போய் உட்காரதுக்குள்ளே ஆஹான்னு ஆயிடுவான். அதே மாதிரி ராத்திரி அவன் கிளம்புனானா வீடு வந்து சேர மணி 9 ஆயிரும். அந்த ஒரு வேளை வயிற்றை நிரப்புறதுக்காக, அந்த ஒத்த சம்பளத்துக்காக எவ்வளவு கடினமான சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள மனதுடையவனுக்கு தேவனுடைய கனமான ஆகாரத்தை, சரியான ஒரு விஷயத்தை இந்த பஞ்சகாலத்தில் பெற்றுக்கொள்கிறதுக்கு வாடா அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் எதாவது கிடைக்காதா? உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜெப வீடு தாரோம். இது என்ன பாத்ரூமா கக்கூசா? இது வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நான் குறிக்கும் ஸ்தலத்திற்கு. அப்போ தேவனுடைய வித்து வேற எந்த சூழ்நிலையோடும், ஆவிக்குரிய சூழ்நிலையோடும் அது தன்னை சமரசப்படுத்தி கொள்ளாது. இன்னும் அழகாக பாடுறாங்க பிரதர், ரைட்டு தான், செம்ம மியூசிக் பிரதர். ஆமாம், ஜோசப் வாசிக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அது பயங்கர டாப்பாக தான் இருக்குது. என்னம்மா பாடுறாங்கங்க. ஆமாம், என் பாட்டு கழுத கத்துற மாதிரி தான் இருக்கும். அப்போ உன்னுடைய கவர்ச்சி என்ன? இஃப் யூ ஆர் அண்டர் த ரைட் இன்ஃப்ளூயன்ஸ், யுவர் அட்ராக்ஷன் வில் பி டிஃப்ரெண்ட். நீ என்னுடைய சரியான தாக்கத்துக்கு கீழாக இருந்தாயானால் உன்னுடைய ஈர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். இஃப் யூ ஆர் அண்டர் த ராங் இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு உலகமானது கண்களின் இச்சையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் இருக்கும்போது அதற்கான காட்சியின் வடிவமைப்பை இப்போ எதுக்குள்ளே கொண்டு வரணும்னு பிசாசு ட்ரை பண்ணுறான். தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு, அதுக்குன்னு வாசலை திறந்து வச்சுட்டான். வாசலை திறந்து உள்ளே வச்சுட்டு நீ லைட்டு போடுற, நீ புகை விடுற அப்படின்னு திட்டுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? உள்ளே வரும்போது அனுமதிச்சது யாரு? இங்கே கொண்டு வந்து லைட்டு போட சொல்லு பார்ப்போம். அந்த லைட்டும் உடஞ்சிடும், அவனும் காலியாவன். நாளைக்கு இப்போ குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கும்போது லைட் போடுங்க, அழகாக இருக்கும். 2 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு பச்சை லைட்டு, ஒரு குழந்தைக்கு சிவப்பு லைட் போடுங்க, பார்க்க ஜக ஜக ஜகன்னு இருக்கும். அதுங்க போட்டு ஏதோ என்ன ட்ரெஸ்ஸு பட்டுக்கிட்டு போட்டு வருங்க, பார்க்க அழகாக இருக்கும். இங்கே எதுக்கு அது லைட்டு? எனக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்போது உலகத்தை ஆட்டக்கூடிய எல்லா விதமான கூத்தாடித்தனத்துக்கு நீ என்ன திறந்து கொடுத்துட்ட? கதவை திறந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ஆட விட்டு பாட விட்டு குதிக்க விட்டு எல்லாம் அக்கப்போரை பண்ணிவிட்டு இன்றைக்கி சபை கெட்டு போச்சு, ஆவிக்குரிய உலகம் கெட்டு போச்சுன்னா யார் உள்ளே விட்டது? ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், ஒரு மேய்ப்பன், ஒரு காவலாளி, அவன் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி உள்ள வந்துச்சு? இங்கே எப்பேற்பட்ட பாவி உள்ளே வருகிறதற்கு அனுமதி உண்டு, பாவத்துக்கு இங்கே இடம் கிடையாது. எப்படிப்பட்ட பாவியையும் பரிசுத்தவானாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவினால முடியும். This church, this message will never encourage your sin. உன்னுடைய பின்மாற்றத்தை, உன்னுடைய பாவத்தை ஒரு காலம் அது தட்டி கொடுத்து கொண்டு போகாது. அது பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும். அப்போ இதை நம்ம அப்படியே வேற வைஸ் வர்ஸா எடுத்துக்கலாம். நம்முடைய அருமையான இந்து நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ கோவில்கள், அது அவங்களுக்குன்னு சில பண்டிகைகள், அவங்களுக்குன்னு சில ஆச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. சினிமாவில் ரொம்ப ஈர்த்து லயித்து போனவங்க யார்? அவங்க தான். அந்த சாமி கோயில் பக்தின்னு வந்தால் அதுக்கு என்ன ஒரு இது இருக்குது, அதில் தானே வச்சுருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? அப்போ அதுக்கு என்ன மாதிரி மந்திரம் சொல்லணுமோ, அதுக்கு என்ன மாதிரி பாட்டு பாடணுமோ அந்த மாதிரி தானே பாடுறாங்க. அங்கே வந்து ராக் ஸ்டைலில் சாமிக்கு பாட்டு பாடிக்கிறான். பார்த்துருக்கீங்களா? கவனிக்கலையா? அப்போது அவனுக்கு தெரியுது இந்த ஆட்டமும் கூத்தும் இந்த இந்த அந்த இதெல்லாம் இது வெளி உலகத்து களியாட்டுக்குரியது. இதை எங்கே கொண்டு வரக்கூடாது? கடவுளுக்குரிய பக்தி ஸ்தானத்துக்குள்ள அதை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அதுக்கு என்ன ஒழுங்கு இருக்குதோ அதுக்கு தான் அவன் திருப்பி சொல்லிட்டான், ஆகம விதிப்படி. அது என்ன வந்துட்டு போட்டோம், அவனுக்குன்னு ஒரு ஆகமம் இருக்குதுல்ல, உன் கையில் ஒரு ஆகமம் கொடுத்துருக்குறான்ல, எந்த ஆகமத்தில் இருக்குது நீ வச்சிருக்கிறது அத்தனையும்? அவன் அத்தனை பூஜைக்கும் புனஸ்காரங்களுக்கும் எந்த இடத்திலையும் அது அது குற்றமாயிடாதபடி அவ்வளவு புனிதமாக செய்கிறாங்க இல்லையா?
அப்போ கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு எந்த கோமாளி கூட்டத்துக்குள்ளே போச்சு? காரணம், வெளியில் இன்றைக்கு சினிமா உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்த பொல்லாத இச்சையின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி இன்னைக்கு இவனுக்குள்ளே பூந்திருக்கிறதுனால என்னன்னா இப்படி சொல்லி அவர் கிறிஸ்தவ பண்ணுறாராம். நான் சொல்கிறேன், டாஸ்மாகில் போய் எல்லாரும் குவாட்டரை வாங்கி கொடுத்து சொல்லி கொடு. அரசியல்வாதி கூட்டத்துக்கு கூட்டு போகிறாம்ல, குவாட்டரும் ஆஃபு பிரியாணின்ற மாதிரி இன்றைக்கி வாங்குங்க, இயேசுவை பற்றி ஒரு பிரசங்கம், வருகிற அனைவருக்கும் ஹாஃபும் குவாட்டரும் கொடுக்க போடுன்னு சொல்லி ஜேன்னு வந்துடுவாங்க. குடிக்காரன் பூரா வந்து உட்காந்துருவான். நீங்கள் போடுற அல்லேலியாவை விட அவன் டபுளாக போடுவான் விசிலோட. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? கிறிஸ்தவ உலகமே உனக்கு வெக்கமா இல்லை? அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு ஏன்னா ஒரு மாதிரி போகுதுங்க. ஒரு மாதிரி அவுத்து முதல்ல கதவை திறந்து விட்டது யார்? நீ தானே. தேவனுடைய வித்து இது ஒரு கால் அங்கீகரிக்காது. அது தேவனுக்குரிய சாயலிலே, தேவனுக்குரிய பண்பிலே, தேவனுக்கேற்ற அந்த தெய்வீகத்துவத்தை அது தனக்குள்ளே வைத்துக்கொள்ளும். அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த பிசாசின் வித்து அது என்ன விதமான அலங்காரத்தையும் காட்சியையும் மோகத்தையும் வெளி உலகத்தை வச்சு ஜனங்களை கவருதோ அந்த மோகத்தை எதுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு? ஸ்லோவா சபைக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. ரொம்ப அமைதியாயிட்டீங்க, பிரசங்கம் பண்ணவே பயமாக இருக்கு. காயின் கொண்டு வந்த காணிக்கை, அவன் கூடையில் பழங்களையும் காய்களையும் பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு வரான். அது பார்க்கிற கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. தேவன் வெளி தோற்றத்தின் கவர்ச்சியில் மயங்குகிறவர் அல்ல. அவர் வார்த்தையின் விதிபடி உள்ள ஆராதனை ஏற்றுக்கொள்கிற தெய்வம். அன்றைக்கு ஆபேல் தேவனுடைய சமூகத்தில் வந்தபோது அவனுக்கு தெரியும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் தெய்வத்தின் சமூகத்துக்கு போக முடியாது. ஒரு ஆட்டை எடுத்து, ஒரு கற்கான கல்லை எடுத்து அந்த ஆட்டினுடைய குறவளையை அவன் நெரித்து அவன் கொன்றபோது அந்த இரத்தத்தை அந்த ஆட்டினுடைய இரத்தம் பீத்து கொண்டு அவன் முகத்திலும் சரீரத்திலும் அவன் ஆடை முழுவதும் பார்த்தால் ஒரு கசாப் கடையில் இருக்கிறவனுடைய தோற்றத்தை போல தான் அவன் பார்த்தான். வெளி தோற்றத்தின் காட்சி அசிங்கம் போல காணப்பட்டாலும் அது தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருந்தது. காரணம், அது தேவனுடைய வித்து, அது வார்த்தையின்படி செய்கிறது. நீ கூடையில் என்ன தான் பழத்தை வச்சாலும் காய வச்சாலும் அலங்காரமாக என்னத்தை தான் நீ கொண்டு வந்தாலும் உன்னுடைய கிரியைகளினாலே தேவன் மயங்குகிறவர் அல்ல. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். எத்தனை பேருக்கு அந்த ஆச்சரியம் வந்திருக்கு? நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் எதில் நிலை கொண்டிருக்கிறான்? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் அவனுக்குள்ளே என்ன இல்லைங்க? நித்திய ஜீவன் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன நிலையில் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாரு? நான் உங்களுக்கு சகோதரனாக இருக்கிறேங்கிறாரு. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. அப்போது அது என்ன பண்ணுது? பகைக்கிறது. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுனாலே தேவனுடைய அன்பு என்னது என்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். கடைசியில் அவர் சொல்கிறாரு, இஃப் யூ ஆர் அண்டர் த ரைட் இன்ஃப்ளூயன்ஸ், தேவனாலே வழிநடத்தப்படுகிற ஒரு சரியான நிலைக்குள்ளே நாம் இருப்போமானால், 1 யோவான் 3:18 சொல்லுது, பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, எதில் அன்பு கூறணுங்க? ஆமாம், கிரியையில் அன்பு கூறணும். சும்மா அவங்கள பார்க்கும்போது
பிரதர் ஐ லவ் யூ பிரதர், சிஸ்டர் ஐ லவ் யூ சிஸ்டர், ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ சிஸ்டர். இந்த வாயில் ஜிலேபி சுற்றக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு அனுதினம் சாப்பாடு இல்லை, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். உண்மையான அன்பு என்னத்தை கொடுக்கணும்? தேவையானதை கொடுக்கணும். அதில் தான் அன்பு என்ன பண்ணுங்க? பூரணப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இருதயத்தை அடைத்து கொள்ளுகிற ஒரு இருதயம். இப்போ நம்ம சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு உண்பதாக என்ன பண்ணிக்கொள்ளலாம்? அப்போ நாம் ஆண்டவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே இருக்கிறோங்கிறத எதுதான் வெளிப்படுத்தி காட்டுங்க? நம்முடைய கிரியைகள் தான் வெளிப்படுத்தி காட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் நிறைய பேர் கிரியை செய்தார்கள். ஆனால் அவங்க எதுக்காக கிரியை செய்தாங்கன்னா மனுஷர் காண வேண்டும். ஆனால் தேவனுக்காக கிரியை செய்யும்போது இது என்னவே பண்ணாதுன்னா பப்ளிசிட்டி பண்ணிக்கவே பண்ணி அது செய்கிறதே தெரியாது, கமுக்கமாக செஞ்சுட்டு போய். இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். செஞ்சுட்டு எல்லோரும் வாங்க, இப்போ வாங்க மேடைக்கு வாங்க, சுகம் பெற்றவங்களாம் மேடைக்கு வாங்க, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஐயா ஜோம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சூடாச்சு. இப்போ சூடு ஒரு கிளவி அப்படிதான், ஒரு மாதிரி முடியாமல் இருந்தது, ஒரு மாதிரி சூடாக இறங்கிச்சு. இப்போ எந்திரிச்சிட்டேன், நடந்துட்டேன் அப்படின்ச்சு. ஏசு தானம்மா சுகமாக்கினாரு? ஆமான்னு. அடுத்த நாள் பார்த்தா போயிலே மண்ணுன்னு ரோட்டில் போகுது. கிளவி உன் கையை காலை சுகமாக்கணும், ஆத்மாவை சுகமாக்கலையா? இப்படிதான் இன்னைக்கு மைக்கை வச்சுக்கிட்டு வாங்க சொல்லுங்க, வந்துட்டாம்ல, எதையானு என்ன பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம ஆள் இவாஞ்சலிஸ்ட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு சொல்கிறார், ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. தேவருடைய வித்து என்றைக்கும் தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாது. அது கர்த்தருக்கான கிரியைகளை கமுக்கமாக செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சுட்டு கர்த்தாவை நீர் பார்த்து கொள்ளுன்ட்டு போயிட்டே இருக்கும். கடைசியில் கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடுறேன். 1 யோவான் 2:13. இப்போ நாம் தேவனுடைய வித்தாக இருக்கும்போது இன்றைக்கு உலகம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மளை சுற்றி. அதாவது எப்படியாவது நம்மளை பிடிச்சி எதுக்குள்ளே மாட்ட வைக்கணும், தன்னுடைய தாக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து சிக்க வைக்கணுங்கிறதுல அது மும்முரமாக செயல்படுது. ஆனால் யோவான் என்ன எழுதுகிறார் 2:13, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை. அப்போ 2 பேர் ஆதி முதல்ல இருந்து இருக்கிறாங்க, ஒன்று பிசாசு, இன்னொன்று. ஆனால் அந்த ஆதி என்ன பண்ணுறான்னா ஆதி முதல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? பாவம் செஞ்சுட்டான். ஆனால் இந்த ஆதி முதல் இருக்கிறவர் அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனையும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களை எழுதுகிறேன். ஹல்லேலூயா. So if you are the seed of God, if you are under the influence of God, you will have the victorious life. Nothing can influence you. This world cannot influence you. இந்த உலகம் தன் தாக்கத்துக்குள் உன்னை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. காரணம், நீ வசனத்தை அறிந்திருக்கிறதுனாலே வசனத்தை கொண்டு ஜெயிக்க பிறந்தவன். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 2:14, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே உங்களுக்கு எழுதுகிறேன், வாலிபரை நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனால். இங்க எத்தனை வாலிபர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பலமா இருக்கிறீங்க? நான் கூட வாலிபன் தான், பலமா இருக்கிறேன். இந்த பலத்தை பத்தி பேசல ராஜா, இந்த பலத்தை பத்தி பேசல. 102 அடிச்சு இதெல்லாம் பேராசிட்டமால் போட்டேன்னா எந்திரிச்சு உட்காந்துருவேன். இந்த பலத்தை பத்தி பேசல. உள்ளான ஆத்துமாவில் நீ பலனா இருக்கிறியா? அப்போ இன்னைக்கு உலகம், இந்த சினிமா உலகம், வஞ்சகமும் அசிங்கமும் அசுத்தமும் நிறைந்த உலகம். அப்போ வாலிபர்களுக்கு எழுதுறார், நீ எப்படி இருக்கிறடா? பலவான்களாக இருக்கிற. இது சில பேருடைய பலம்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா குளிர் ஜுரம் வரும்போது பார்க்கணும். ஜிம்முன்னுவான், எக்ஸசைஸ்னுவான், ஹஷ்னுவான், உஷ்னுவான். ஜோரம் அடிச்சு தூக்கி போடும்போது ஊடுருவான், அப்படியே யாராவது ஒரு நபர் படுத்துருவான். அவ்வளோதான். உள்ளான மனுஷனில் நம்ம பலனாக இருக்கணும். அப்போ மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும். இன்னைக்கு பிசாசு அங்கங்கே ஏதோ விதத்தில் அவன் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதை போட்டு மக்களை என்ன பண்ணுறாங்க, கொட்டான்னு கொட்டாஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் இதெல்லாம் மனுஷருக்காகவா இதெல்லாம் செய்கிறான்? பிள்ளை கல்யாணம் பண்ண ஒன்று வேணான்னு சொல்லலை, எவன் பார்க்கணும்?
நீ செய்கிற காரியத்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நடந்தால் போதாதா? இப்போ மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமைகள் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு கெடுத்து கொண்டிருக்கிறது. இதை நீ இந்த சூழ்நிலையில் நீ சிக்கனா காலி. இதில் போய் சிக்கினீங்கன்னா காலி. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை கொண்டு ஜெயிச்சிருன்றார். இந்த வசனத்தை கொண்டு இந்த சூழ்நிலையை ஜெயிச்சிட்டிங்கன்னா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், ஆத்மாவும் நல்லாயிருக்கும், நிறைய காசு மிச்சம் பண்ணிடலாம். புரியுதா புரியலையா? ஆமாம். ஒரே ஒருத்தர் தான் ஆமேன்னு சொன்னார். அந்த ஒரு ஆமேன்னு சொன்னவருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? ஆமாம். உலகமும் வல்ல கவனிங்க, உலகமும் நீ கொஞ்சம் பிரசங்க நீளமாகி போச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க தயவுசெய்து. உலகமும் அது நிச்சயம் என்ன செஞ்சிடும்? ஒளிந்துரும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். If you are under the influence of God, you are called only to do the perfect will of God in your life. நீ தேவனுடைய தாக்கத்துக்குள்ளாய் அவருடைய செல்வாக்குக்குள்ளே நீ இருப்பாயானா, அவருடைய செல்வாக்கும் தாக்கமும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சித்தத்தை ஒன்றை மாத்திரமே செய்ய வைக்கும். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் வாழ்ந்த 33.5 ஆண்டு காலம் பிதாவின் திருவுள சித்தத்தை செய்கிறவராய் வந்தார். பிசாசு பல முறை அவரிடத்தில் வந்து அவரை தான் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றான். ஆண்டவர் ஜெயித்தார். ஒரு முறை அவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்தில், இப்போ இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் சரக்கு உங்ககிட்ட இருந்தால் தாங்க அவன் வருவான். ஒரு விசுவாசி கிட்ட பத்தி விட்டு கேட்கக்கூடாதுங்க பஸ்ஸில் போகும்போது. புரியல உங்களுக்கு நான் சொல்றது? பஸ்ஸில் போகும்போது உங்ககிட்ட ஒருத்த வத்தி பெட்டி கேட்டான்னா நிலைமை வேற நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி எந்த வடிவத்தில் வரட்டும், யார் மூலமா வரட்டும், வைஃப் மூலமா வரட்டும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஆதாம் கிட்ட எப்படி வந்தான்? ஆமா, வைஃப் சொல்றதை கேட்க நான் தப்புன்னு சொல்லலைங்க, வைஃப்லாம் ரொம்ப மதிக்கணுங்க. ஆனால் சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வைப்பு தான் சொல்லிட்டு குடும்பத்தை விட்டவன், தொழிலை விட்டவன், ஊழியத்தை நடுத்தரு வரைக்கும் கொண்டு போன எவ்வளோ ஊழியக்காரன் எனக்கு தெரியும். பிகாஸ் தே ஆர் அண்டர் தி ராங் இன்ஃப்ளூயன்ஸ். Every minister of God, you are under the authority of God. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் நீ கிறிஸ்து என்கிற அதிகாரத்துக்கு கீழே இருக்கும்போது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய சகல விஷயங்களையும் ஊழியத்தையும் சரியாக இயக்கும் போது ஊழியம் வளரும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஏதானாலும் வைஃபு கிட்ட கேட்டு சொல்ல, வைஃபு கிட்ட கேட்டு சொல்ல, ஊழியத்துக்கும் வைஃபுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்ல வேண்டிய விஷயத்தை கேட்க வேண்டிய விஷயத்தை கேளுங்க, தப்பு இல்லை. இப்படி இந்த பொம்பளைகளுடைய ஆதிக்கத்தினால, தவறான இன்ஃப்ளூயன்ஸினால ஊழியத்தை இழந்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தவனு இந்த கால வேளையில் இந்த வீடியோ மூலமாக சில ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் அண்டர் தட் கைண்ட் ஆஃப் அ ராங் இன்ஃப்ளூயன்ஸ், டெஃபினெட்லி யூ வில் லூஸ் யுவர் மினிஸ்ட்ரி. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி நிலைத்திருக்கிறவனே ஆசீர்வதிக்கப்படுவான். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே அவரை கெடுக்கவே முடியல. அவர் எருசலேமில் தேவாலயத்தில் இருக்கிறாரு, 12 வயசு தான். பெற்றோர் வந்து கேட்குறாங்க, நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் என்ன செய்ய வேண்டாமோ, ஈடுபட வேண்டாமோ. திடீர்னு பேதுரு கூட்டு போய் சொல்கிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது, அப்பாலே போ. ஸோ ஏதோ ஒன்று வந்து அவர் என்ன பண்ண வருது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பக்கம் கப்புன்னு வருது. ஆனால் தன்னை தெய்வத்தினுடைய அதிகாரத்துக்கு தன்னை உட்படுத்தினவராக இருந்ததுனால அவரை ஒன்றுமே சேதப்படுத்த முடியல. கடைசியாக 2 உதாரணத்தை சொல்லி நான் செய்தியை நிறைவு பண்ணுறேன். 2 கேரக்டர் பைபிளில், ஒன்று யோசேப்பு, இன்னொன்று வந்து சிம்சோன். நான் சொல்கிற வசனத்தை எல்லாரும் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க.
சத்தமாக படிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16, 15, 16. நியாயாதிபதிகள் இல்லையா பைபிளில்? 1, 2, 3 படிங்க பார்க்கலாம். ம் 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 15, 16 வச்சிட்டிங்களா? இப்படி அவனை தினம் தினம் அலட்டி. ஒரு பொம்பளை தினம் அலட்டினா என்ன பண்ணுவான்? இங்கிலீஷ் பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பட் ஷி வாஸ் நாகிங்னு இருக்குது. நாகிங்னா நோய் 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 நோய்ங்கிறது. இல்லை வீட்டில் பொம்பளையை பார்த்துருக்கீங்களா? நோய் நோயின்னுக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அந்த ஆஃபீஸ் முடிச்சு வீழ வரும்போதே பின்னாடி ஆரம்பிச்சிடும் நோய் 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 நோய்னு. பால் வாங்கிட்டு வரல? இது இப்போ தானே வந்திருக்கு, எனக்கு முதல்ல ஒரு காப்பியை கொடு. பால் இல்லாமல் எப்படி காப்பி போடுறது? ஆரம்பிச்சிடும், இங்கேயே ஆரம்பிச்சிடும் வீட்லையே. இதுக்கு பேர் தான் என்னதுங்க? நாகிங். ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை சும்மா நாகிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இந்த நாகிங்கில் நம்மால் சொக்குன்னு என்ன செஞ்சிட்டான்? சொக்கத்தங்கம் சொக்கனவ கையில் விழுந்துட்டான். இதே மாதிரி இன்சிடென்ட்டு யோசேப்புக்கு நடக்குது. அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியாகிய சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு how can I come under your influence? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் டே ஆஃப்டர் டே டெய்லி. இந்த பொம்பளைகளுடைய நேச்சர் அப்படிதான் போல இருக்கு. தெளிலாலும் நோய் நோயுங்குது, போத்திபார் மனைவியும் நோய் நோயுங்குது. இந்த ரெண்டு நோயிலையும் ஒருத்தன் உள்ளே விழுந்துட்டான், ஒருத்தன் என்ன செய்யலை, விழல். அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ரெண்டு பேரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ரெண்டு பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவருடைய கவர்ச்சியின் வார்த்தையில் ஒருத்தன் விழுந்து போயிட்டான், ஒருத்தன் நின்றுட்டான். ஜெயிச்சவனுக்கு விழுந்தவனுக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தினவனாக இருந்ததுனாலே அவளுடைய எதிர் காரியத்தினுடைய தாக்கம் இவனை ஒன்றுமே டேமேஜ் பண்ணல. அவன் சொன்னான், வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான். வாலிப வயசில் சின்ன சின்ன சபலம் தானே. ஒருவேளை இந்த விஷயத்துக்கு இணங்குறதுனால இவளுக்கு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கலாம். அவள் என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி, நான் உனக்கு காசு தரேன், அது தரேன், உனக்கு ப்ராப்பர்ட்டி தரேன், வீடு தரேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அவன் எதுக்கு இல்லை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கி நீ தேவனால் அழைக்கப்பட்டவனாய் தெரிந்து கொண்டவனாய் இருப்பாய். ஆனால் இன்றைக்கி உன்னை ஏது இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது? இஃப் யூ ஆர் அண்டர் த ராங் இன்ஃப்ளூயன்ஸ், ஃபர்ஸ்ட் யூ கம் அவுட் ஆஃப் இட். அப்போ இன்றைக்கி உன்னை தவறான தாக்கத்துக்குள்ளே வழிநடத்துகிறதுக்குள்ளேய தொடர்புகள், காரியங்கள், பேச்சுகள், சம்பாஷணைகள், இன்க்ளூடிங் த ஃபோன் கால்ஸ். உன்னால் அதை ஹேண்டில் பண்ண தெரியலனா தயவுசெய்து ஃபோனை உடச்சிடு. இல்லையா ஃபோன் நம்பரை என்ன பண்ணி, சிம் கார்டை சரண்டர் பண்ணிவிடு. வேணவே வேணாம். இவ்வளோ நாள் பிறக்கும்போது என்ன ஃபோனோட பிறந்தோம்? நீ தொடர்ந்து பேச பேச என்ன பண்ணுன்னா, உன்னுடைய மைண்டுக்குள்ளே தேவையில்லாத தகவல்களை, காரியங்களை, இதை போட்டு குப்பையும் கூலத்தையும் போட்டு ஏற்றி 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 அதையே யோசித்து கடைசியில் மென்டல் ஆயிடுவேன் நீ. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன வேண்டுமானால் நடக்கட்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் பயப்படேன். காரணம், அது நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அது அசையாது.
இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க எதுக்கு ஃபோன் காலில் பேசிக்கிட்டே இருக்கு? யாராவது ஏதாவது பிரச்சனையை பற்றி ரொம்ப பேசினாலா, பிரதர் அது விடுங்க பிரதர், நானே ஜோமன்ட் ஆண்டர்களை விட்டுட்டேன், நீ ஏன் பிரதரை பற்றி நோய் நோய் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறேன், ஜஸ்ட் லீவ் இட் பிரதர், எனக்காக ஜோமன் முடிச்சிருங்க, பிரச்சனை ஓஞ்சுது. நீங்கள் அதுக்கு காது கொடுத்து கேட்க கொடுக்க, தட் ராங் ஃபோன் கால்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கரப்ட் யுவர் மைண்ட், இட் வில் டிஸ்டர்ப் யுவர் ஸ்லீப், இட் வில் கரப்ட் யுவர் ஹெல்த். உன்னுடைய ராத்திரி தூக்கத்தை கெடுத்து உன்னுடைய ஆரோக்கியத்தில் அது கை வைக்கும். கடைசியில் நீ சவகுலிக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. கம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட். எவ்வளவு அற்புதம்! நம்ம பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. இதை உட்காந்து படிங்களேன். இது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. அன்னைக்கு படிக்கணும். இது படிக்க படிக்க தெவிட்டாத தேனுங்க. அது இது 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 இதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் இதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியும் வேறு எதுலேயும் நமக்கு என்ன பண்ண போகிறது இல்லைங்க, கிடைக்கிறது இல்லை. இப்போ இது வாசிக்க வாசிக்க இது என்ன பண்ணுதுன்னா, இந்த வார்த்தை என்னை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. ஐ கம்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வித்து பாவம் செய்யாது. தேவனுடைய வித்து நன்மை செய்யும். தேவனுடைய வித்து வசனத்தை அங்கீகரிக்கும். தேவனுடைய வித்து கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நிலைக்குள்ளே தன்னை எப்பொழுதும் உட்படுத்தி கொண்டு சரீரப்பிரகாரமான சௌகரியங்களை அது பார்க்காது. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் அது கண்ணோக்கி பார்க்கும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். டோன்ட் பி அண்டர் த ராங் இன்ஃப்ளூயன்ஸ், பி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த கிருபை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். சற்று கூடுதலான நேரத்தை எடுத்ததற்காக தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நீ தந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை எத்தனை அருமையானது, அற்புதமானது. அது தெளியாத தேனிலும் மதுரம் உள்ளது தகப்பனே. இந்த வார்த்தைக்கு முன்பதாய் தலை வணங்குகிறோம். இந்த வசனம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை செய்யட்டும். இந்த வசனம் என் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். இந்த வசனம் என்னுடைய வாழ்வின் சகல அம்சங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த உலகத்தினுடைய எந்த விதமான தவறான காரியங்களாலே நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் படுத்தப்படாதபடிக்கு இப்படி வார்த்தை என்னும் கேடகம் எங்களை பாதுகாக்க ஜெபம் பண்ணுகிறேன். அரணிப்பான கோட்டைக்குள் எங்களை நீர் மதிலாய் மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்து உம்முடைய ஜனத்தை நீர் நடத்துவீராக. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த தெய்வத்துக்கு புத்திரராய் இருக்கிற கர்த்தாவே, அவை ஒன்றும் எங்களை தாக்காதபடி எங்களை நீர் சுற்றி வேலி அடைக்கும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். உடைய ஜனத்தை சமாதானத்தோடு கூட அனுப்பும். நிறைவான நன்மையை தந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.